என்றால் உலகம் முழுதும் கொண்டாடப்படக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய உயிரோடு எழுந்த நாள். இந்த நாள் கர்த்தர் உயிரோடு எழுந்த நாளாக உலகம் முழுதும், இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது அதற்கு முன்பாக உங்களுக்கு சில விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது எப்படி என்றால், சிலுவை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு போனது எதற்காக சிலுவைக்கு வந்தார், சிலுவையில் எதற்காக அறையப்பட்டார், சிலுவை என்பது என்ன என்கிற அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் சத்தியத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே வேத வாக்கியங்களுடைய மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தின் பேரில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கூட அருமையான சபையாருக்கு உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி அருமையான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளர் இந்த இடத்திற்கு கடந்து வரும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். வி வெல்கம் டியர் ஹோலி கோஸ்ட். இந்த இடத்திற்கு வரும்படி உம்மை வரவழைக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, வந்து உம்முடைய மறைபொருட்களை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம், தாழ்த்துகிறோம். சகலவற்றையும் பொறுப்படுத்திக் மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம வேத வாக்கியத்துக்குள் போகும்போது நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அடுத்த வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். சரி, இப்போ இந்த வசனங்கள் சிலுவை பற்றி, சிலுவைக்கு போய் பாவமாக்கினார். முதல் வசனம் சொல்லுகிறது, பிதா நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் எபிரேயர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதருக்கு கை கொடாமல் மனிதனுக்கு கை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சிலுவைக்கு கர்த்தர் வந்த நோக்கம் என்ன என்பதற்கு முன்பாக சிலுவையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலுவைக்கு கர்த்தர் போனார். சிலுவைக்கு கர்த்தர் போகும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, இதோ நான் புஸ்தகச்சுருளில் என்னை பற்றி எழுதப்பட்டதை நிறைவேற்றுவதற்கு வருகிறேன் அப்படின்னு சங்கீதம் 40:7 சொன்னார். 40:7 நான் இதோ வருகிறேன். அந்த வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை, இதோ வருகிறேன், அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புஸ்தக சுருளில் என்ன, அந்த இன்னைக்கு தான் நம்ம வேதத்தை வச்சுருக்கோம். அந்த காலத்தில் அந்த வேதம் சுருளாக இருந்தது. ஏசாயா நிருபம், டேனியலுடைய புஸ்தகம், இந்த மாதிரி எல்லா புஸ்தகங்களும் எப்படி இருந்தது? சுருளாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வேதத்தை ஒன்றாக சேர்த்து நம்ம கைகளில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். இது நமக்கு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த காலத்தில் புஸ்தக சுருள்னா தீர்க்க தரிசன ஆகமங்கள், அதாவது நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன ஆகமத்தையும் சேர்த்து ஒரு புஸ்தகத்தை எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் புஸ்தக சுருள். புஸ்தக சுருளில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு வரவேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்து நிறைவேற்றப்பட வேண்டும். தீர்க்க தரிசனம் எல்லாம் கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டும். அப்போ அதற்கு முன்பாக சிலுவைக்கு வர வேண்டும். அப்போ பரலோகத்தில் ஒரு தீர்மானம் நடைபெறுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். என்ன தீர்மானம்? நாம் உண்டாக்கின ஆதாமும் ஏவாளும் விழுந்து போய்விட்டார்கள். அவர்கள் நாம் சொன்ன கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவர் புசித்து விழுந்து போய்விட்டார்கள். இவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு, நாம் இவரை தூக்கி நிறுத்தி மீண்டும் நம்முடைய சிங்காசனத்திற்கு கொண்டு வர வேண்டுமென்றால், இந்த சந்ததியை கொண்டு வர வேண்டுமென்றால், யார் இங்கே அந்த மனிதர்களுக்காக அந்த பாவத்தை சுமப்பதற்காக பரிகாரம் செய்வதற்கு போவது யார் என்று 3 பேரும் அவர்கள் என்ன செய்தார்கள்?
அங்கே ஒரு ஆலோசனை சங்கம் நடந்தது. அப்போ நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இப்போ நான் வாசமே சங்கீதம் 40:7 புஸ்தகச்சுருளில் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, இதோ நான் வருகிறேன் அப்படின்னு எங்கே சொல்லப்பட்டது? இது பரலோகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. இதோ நான் வருகிறேன், நான் ஆதாமுக்காகவும் ஆதாம் சந்ததிக்காகவும் நான் பரலோக ராஜ்யத்திலிருந்து என்னை வெறுமையாக்கி மனித ரூபம் எடுத்து நான் சிலுவைக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன், என்னை அனுப்புங்கன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த சிலுவைக்கு வர்றேன்னு சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணி மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்து அவர் ஆளாகி அவர் 30 வயசுல ஊழியத்தை துவங்குகிறார். 30 வயசுல ஊழியத்தை துவங்க பிற்பாடு 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். அவர் எத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்தார்? வெறும் 3.5 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டுகளில் ஊழியம் செய்த பிற்பாடு, முடித்த பிற்பாடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வருது. இப்போ சிலுவைக்கு போகணும். இப்போ சிலுவைக்கு போகணும். சிலுவையை அவர் பார்க்கும் பொழுது, அவர் சிலுவைக்கு போகணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் எப்படி இருந்தார் என்றால், ஒரு பகுதி மனுஷகுமாரனாக இருந்தார், இன்னொரு பகுதி தேவகுமாரனாக இருந்தார். இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று திரித்துவத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தார், இன்னொன்று மனுஷகுமார். மரியாளிடத்தில் பிறந்தபடினால் மனுஷகுமாரனாக இருந்தார். அப்போ சொல்லப்போனால் 2 பேர், மனிதனும் தெய்வமும் சேர்ந்த ஒருவராய் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ தான் பரிந்து பேச முடியும் மனுஷனுக்காக. அப்போ மனிதனும் தேவனும் இணைந்த ஒரு சரீரத்தை அவர் பெற்று தேவகுமாரன் எனப்பட்டார், மனுஷகுமாரன் எனப்பட்டார். 2 பேர் ஒன்று தான். இப்போ மாம்சீகத்தில் அவர் சிலுவைக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? பயப்படுகிறார். அப்போ எதுக்கு பயப்பட்டார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சில வேதத்துடைய ஆராய்ச்சிகளுடைய காரியத்தை சொல்கிறேன். சிலுவை என்பது ரோமர்கள் கண்டுபிடித்த ஒரு குற்றத்தை, யார் குற்றவாளிகள் இருக்கிறார்களோ குற்றவாளிகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்யப்படும்? வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே அவர்களை அறைந்தால் பூமி கரைபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த சின்னத்தை முதலாக கண்டுபிடித்தவர்கள் பாரசீகர்கள். இவர்கள் ரோமர்கள் அல்ல, பாரசீகர்கள். இதை கண்டுபிடித்து பாரசீகர்கள் பூமியை தெய்வமாக வணங்கினபடினாலே பூமியிலே ஒரு குற்றவாளியை வைத்து அடித்தால் அந்த பூமி கரைபட்டு விடும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? சிலுவை என்கிற ஒரு மரத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த சிலுவை என்கிற மரத்தை கண்டுபிடித்து குற்றவாளிகளை சிலுவையிலே தூக்கி அறையும் பொழுது பூமி சுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும்னு அவன் நினச்சிக்கிட்டான். யார்? பாரசீகர்கள். இந்த பாரசீகர்களை தொடர்ந்து ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த சிலுவைங்கிற சின்னத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். எல்லா குற்றவாளிகளையும் அறைந்து கொள்வதற்கு ரோமர்கள் சிலுவையை பயன்படுத்தினார்கள். அப்போ சிலுவையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சிலுவையில் எத்தனை பேரை கொண்டிருந்தாங்க தெரியுமா? ரோம அரசாங்கங்கள் 6000 பேரை கொண்டிருந்தான். 6000 குற்றவாளிகளை அடித்து அவர்கள் கொலை செய்தார்கள். 6000 குற்றவாளிகளுடைய ரத்தமும் அந்த சிலுவையில் தான் வடிந்தது. 6000 குற்றவாளிகளுடைய வாழ்க்கை அதில் தான் முடிந்தது. ஆனால் 6000 குற்றவாளிகள் அறைந்தார்கள், சிலுவைக்கு ஒன்றும் நடக்கவில்லை, ரோம் அரசாங்கத்துக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை. 6001 என்று சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அடிக்க அவர்கள் எத்தனித்து கர்த்தரை அடிக்கிறார்கள். சிலுவையிலே அவர் அறைந்தவுடன் 6001 சிலுவையிலே அறைந்தவுடன் கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே வடிந்தபோது அந்த சிலுவையானது சாபமாய் இருந்த சிலுவை புனித சின்னமாக மாறியது. இந்த சிலுவையானது சாபக்கேடான ஒன்றாக மதிக்கப்பட்டது. சிலுவையா, ஐயோ எனக்கு வேண்டாம் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலவரத்தில் இருந்த சபிக்கப்பட்டது சிலுவை மரம், சபிக்கப்பட்ட மரமானது ஒரு நேரத்தில் புனித சின்னமாக மாறியது. அது எந்த நேரம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானோட இரத்தம் அதில் சிந்தனவுடன் அந்த சிலுவை புனித சின்னமாக மாறியது. இன்றைக்கு பார்த்தால் ஒவ்வொரு வீட்டினுடைய காலண்டர்லையும் சிலுவை வந்துருச்சு, ஒவ்வொருடைய கேட்லையும் சிலுவை வந்துருச்சு, ஒவ்வொருடைய கழுத்திலும் சிலுவை வந்துவிட்டது. ஆனால் அந்த சிலுவை என்ன சின்னம்? சபிக்கப்பட்ட சின்னம். ஆனால் அதை பரிசுத்தமாக மாற்றியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இதை முதல்ல உணரணும். அவர் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம் சவால் விடுகிறது. எதை நான் பரிசுத்தமாக்குவது? எதை நான் பரிசுத்தமாக்க கொண்டு வா. எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கிறோம் கிறிஸ்துவின் ரத்தம். அதனால தான் கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம தொடர்ந்து தினமும் பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். கிறிஸ்துவின் ரத்தத்தை போக்கிலும் வரவிலும் நாம் பயன்படுத்தணும். அந்த
இதில் அவங்க ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது, எகிப்தில் அவர் ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் கலந்துருக்காங்க, எகிப்தியரோட கலந்துருக்காங்க. எகிப்தியர் வீடு, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் வீடு, அப்புறம் எகிப்தியர் வீடு, இப்படி கலந்துருக்காங்க. உடனே சங்காரதூதன் வருவான் என்று, அப்பொழுது சங்காரதூதன் வந்து மூத்தவனை பழிவாங்கக்கூடாது, மூத்தவனை கொண்டு விடக்கூடாது, தலைப்பிள்ளையை நான் கொண்டு விடக்கூடாது என்பதற்காக நிலைக்கால்களில் எந்த ரத்தத்தை பூச சொல்லியிருந்தார்? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பூச சொன்னார். மோசேட்ட கர்த்தர் சொன்னார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? பூசுங்க. அப்படி பூசும் பொழுது சங்கார தூதன் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்து விலகிச் சொல்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கு சங்கார தூதன் விலகிச் சொல்வான் என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவான ரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்ப கர்த்தருடைய அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமே ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை பார்த்து சங்காரத்துடன் விலகிச் செல்வான் என்றால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கு இப்படி என்றால் கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்ப சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் குற்றவாளிகள் என்ன செய்வார்கள்? சிலுவையில் அறையப்படும் பொழுது சிலுவையை தூக்கி செல்ல வேண்டும். அந்த சிலுவையை தூக்கி சென்றால் கல்வாரி வரைக்கும் தூக்கி செல்ல வேண்டும். அது ஏறத்தாழ 2 மணி நேர தூரத்தினுடைய அந்த பொந்தி பிலாத்து அரண்மனையிலிருந்து அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அந்த கல்வாரி மலை இருக்கிறது அல்லவா, அந்த மலை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடக்கிற தூரம். நம்ம கர்த்தர் சிலுவையை தூக்கி சுமந்துட்டு போன அந்த தூரம் எவ்வளவு தூரம் என்றால் 2 மணி நேரம் அவர் நடந்து அவர் சிலுவையை தூக்கி செல்லக்கூடிய. சாதாரணமாகவே ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போகிறதுக்கு நம்மளால் முடியாது. சின்ன வெயிட்டை தூக்கிட்டு நம்ம நடந்து போகிறது முடியாது. சாதாரணமாகவே சமதளத்தில் நடந்து போக முடியாது. கல்வாரி எப்படி இருக்கிறது என்றால் பொந்தி பிலாத்தினுடைய அரண்மனையிலிருந்து ஏறுமுகமாக இருக்கிறது, இப்படி இருக்கிறது. ஏன்னா அது மலை, எது கல்வாரி மலை வந்து உயரமான மலை. இப்போது இந்த தளம் எப்படி இருக்கிறது என்று பொந்தி பிலாத்தினுடைய அரண்மனையிலிருந்து ஏறுமுகமாக இருக்கிறது. இவர் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது சிலுவையினுடைய கிலோ என்னவா தெரியுமா? சிலுவையுடைய வெயிட் வந்து 150 கிலோ. சிலுவையுடைய கனம் எவ்வளவு என்றால் 150 கிலோ இருந்தது. சிலுவையினுடைய நீளம் 50 முழமாக இருந்தது. சிலுவையினுடைய அகலம் 8 முழமாக இருந்தது. இவ்வளோ பெரிய சிலுவையை கர்த்தர் தூக்கி கொண்டு சென்றார். அப்போ அந்த சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது ஏறுமுகமாய் சென்றார். 2 மணி நேரம் அவர் பிரயாணப்பட்டார். அப்போ அவர் அவர் சிலுவையிலே கைது பண்ணப்படுவதற்கு முன்பாக அவர் எங்கே போகிறார்? கெத்செமனே தோட்டத்திற்கு போகிறார். சிலுவையிலே அவரை சிலுவைக்கு கொண்டு போவதற்காக அவரை கைது பண்ணுகிறார்கள். வியாழக்கிழமை சாயந்தரம் நைட்டு, வியாழக்கிழமை இரவு அவரை எத்தனை மணிக்கு கைது பண்ணுறாங்க? 11 மணிக்கு கைது பண்ணுறாங்க. நைட் இரவில் அவரை கைது பண்ணுறாங்க. அவர் போன டைம் கெத்செமனே தோட்டம் என்கிற தோட்டத்திற்கு போனார். அந்த தோட்டம் அரிமத்தியா ஊரான யோசேப்புக்கு சொந்தமான தோட்டமாக இருந்தது. அந்த கெத்செமனே தோட்டம் என்றால் எங்கே இருக்கிறது என்றால் தேவாலயத்தினுடைய வடக்கு வாசல் வழியாக நீங்கள் இறங்கி, இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் தேவாலயத்தினுடைய வடக்கு வாசல் வழியை நீங்கள் இறங்கி நீங்கள் கிழக்கு பக்கமாக திரும்பி கெதரோன் ஆறு என்று ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுகிறது. அந்த ஆற்றினுடைய குறுக்கை கடந்து நீங்கள் ஒலிவ மலை என்கிற மலை அங்கே காணப்படும். கிழக்கே இருக்கக்கூடிய மலை ஒலிவு மலை. இன்றைக்கு அந்த 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 மலை கிழக்கே எல்லையாக இருக்கிறது. எங்கே? இஸ்ரேலுக்கு. அந்த ஒலிவு மலையின் அடிவாரத்தில் தான் இந்த கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. இந்த கெத்செமனே தோட்டம் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு சொந்தமான தோட்டம். இந்த தோட்டமானது, இந்த தோட்டத்தில் என்ன இருக்கிறது? கெத்செமனே என்ற அர்த்தம். கெத்செமனே என்றால் என்ன அர்த்தம் என்றால் சாறு பிழிந்தெடுக்கப்படக்கூடிய இடம் என்ற அர்த்தம். அங்கே ஒலிவ மரங்கள் அதிகமாய் காணப்படுகின்றன. கெத்செமனே தோட்டத்துக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா ஒலிவ மரங்கள் அதிகமாய் காணப்படுகின்றன. அங்கே ஒரு ஆலை இருந்தது. ஒரு காலத்தில் அங்கே ஏன் கெத்செமனேங்கிற பேர் வந்துச்சுன்னா, அங்கே ஒரு பெரிய ஆலை இருந்தது. ஒலிவ எண்ணெயை எடுக்கக்கூடிய ஒரு செக்கு ஆலை இருந்தது. அங்கே அந்த இலைகளிலிருந்து ஒலிவ எண்ணெய் எடுப்பார்கள். அப்போது அந்த 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 இடத்திற்கு இவர் ஏன் போகிறார் என்றால் அமைதியான இடம், ஜன நடமாட்டம் இல்லாத இடம்.
அவர் அங்கே போய் ஜெபிக்க ஓயாமல் கர்த்தர் ஜெபிக்க சென்ற இடம் எது? கெத்செமனே தோட்டம். சீஷரோடு போய் சத்தியத்தை பேசி கொண்டிருந்த இடம் எது தெரியுமா? கெத்செமனே தோட்டம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிரயாணப்பட்டு போய் அங்கே போய் சேர்ந்த பொழுது மணி எத்தனை? 9 மணி. 9 மணிக்கு காட்டி கொடுக்கப்படக்கூடிய அன்று ராத்திரி 9 மணிக்கு சீஷரோடு வியாகுலப்பட தொடங்குகிறார். ஏனென்றால் நாளைக்கு காலையில் சிலுவையில் அறையப்பட போகிறோம். நாளைக்கு காலையில் சிலுவையில் தூக்கி அரைஞ்சிருவான். இப்போ நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறார். கல்லறி தூரம் போய் அவர் சீஷரில் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க எனக்கா ஜெபிங்கன்னு சொல்லிட்டு போய் கல்லறி தூரம் போய், கல்லறி தூரம்னா இப்போ கல்லெடுத்து நம்ம கிராமத்தில் சொல்லுவோம், கல்லெடுத்து எரிஞ்சோன்னா எவ்வளோ தூரமோ ஓரளவுக்கு எரிகிற தூரத்துக்கு போய் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒளிவ மரத்திற்கு கீழாக, இன்றைக்கும் அந்த ஒளிவு மரம் இருக்கிறது. 2000 அந்த ஒளிவு மரத்துக்கு வயசு 2000 வருஷமாக இன்றைக்கும் அந்த ஒளிவு மரம் இருக்கிறது. நீங்கள் இஸ்ரேலுக்கு போனால் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த மரத்திற்கு கீழே, அந்த ஒளிவு மரத்திற்கு கீழாக அவர் இருந்து ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பனால் நீங்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாத்திரம் நீங்கள் குடும்பனால்னா சிலுவை எனக்கு வேண்டாம், சிலுவை என்னை விட்டு எடுத்துருங்க, சிலுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இருந்தாலும் என்னுடைய விஷயத்தை சொல்கிறேன் ஆண்டவரே, பிதாவே நீர் என்ன விரும்புகிறீரோ அதை சிலுவைக்கு நான் போவது உங்கள் சித்தமே என்றால் நான் சிலுவைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தரம் போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு வந்து சீசரில் பார்க்குறார், சீசரில் தூங்கிட்டு இருக்காங்க. 2வது தரம் போகிறார். 2வது தரம் போய் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், எனக்கு சிலுவை வேண்டாம் 2வது தடவை சொல்கிறார். 2வது தடவை சொல்லும்போது அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். 3ஆம் தரம் சொல்வதற்கு அவர் அங்கே போனவுடன் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்தினான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன், இவர் இப்படி 3வது தடவை சொன்னார் பாருங்க, சிலுவை எனக்கு வேண்டாம்னு சொல்ல போனார் பாருங்க. வானத்திலிருந்து ஒரு தூதன் வேகமா இறங்கி வந்து, ஆண்டவரே பிதா அனுப்பியிருக்கிறார், சிலுவைக்கு நீங்க போவதுதான் சித்தம், நீங்க வேண்டாம்னு ஜெபிக்காதீங்க, சிலுவைக்கு போனாதான் ஆதாமின் சந்ததியை நீங்கள் மீட்க முடியும், சிலுவைக்கு போனாதான் ஆதாமின் சந்ததியை நீங்கள் மீட்க முடியும், நீங்கள் சிலுவைக்கு போக மாட்டேன்னு சொல்லாதீங்கன்னு இந்த தேற்றினான் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான் அர்த்தம். உடனே கர்த்தர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறார். அந்த தூதன் போயிட்டான், தூதன் மறைஞ்சிட்டான். ஒரு சுவிசேஷத்தில் தான் இருக்கிறது தூதன் வந்தான் என்று. லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்குது. மத்தேயு எழுதவில்லை, மார்க் எழுதலை, யோவான் எழுதலை. ஆனால் லூக்கா எழுதுகிறார். லூக்கா இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது எப்படி எழுதினார் என்றால் நேரடியாக போய் விசாரித்தார். எப்படி விசாரித்தார்? லூக்கா ஒரு டாக்டர். லூக்கா அந்த காலத்தில் ஒரு பெரிய வைத்தியராக இருந்தார். கர்த்தருக்காக தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு, வைத்தியனுடைய வேலையை விட்டுவிட்டு டாக்டர் வேலையை விட்டுவிட்டு வந்தார். அப்போ இந்த லூக்கா போய் என்ன செஞ்சார்? இந்த புஸ்தத்தை எழுதினார். புஸ்தத்தை எழுதும்போது எப்படி எழுதினார் தெரியுமா? இப்போ கன்னிமரியார் இடத்தில் கர்த்தர் பிறந்தார் சொன்னால் சரி, யாரோ சொல்கிறத கேட்டுட்டு கன்னிமரியார் இடத்தில் கர்த்தர் பிறந்தார்னு அவர் எழுதி வைக்கலை. நேர கன்னிமரியார்கிட்ட போனார். மரியாள் அம்மாட்ட போய், மரியாள் அம்மா உங்களுக்கு என்ன சம்பவிச்சது? தூதனை உங்கள்கிட்ட என்ன சொன்னான்? அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சிச்சு? இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க. சொல்ல சொல்ல அவர் என்ன செய்தார்? குறிப்பெடுத்து எழுதி கொண்டார். லூக்கா சுவிசேஷம் நீங்கள் வீட்டில் போய் லூக்கா சுவிசேஷத்தை வாசித்தால் சில விஷயங்கள் கருத்தாகவும் ஆழமாகவும் இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் என்ன எப்போவும் எடுத்து வாசிங்க. அதில் ரொம்ப கருத்தாக ஆழமாக இருக்கும். அதில் என்ன எழுதியிருப்பார்னா, இது என்னது இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ இந்த காலத்தில் சொல்கிறோம் பேட்டி எடுக்கிறான்னு சொல்கிறோம்ல, நேரடியாகவே ஒரு இடத்துல பேட்டி எடுக்கிறது, நேரடியாகவே ஒருத்தரை விசாரித்து அறிந்து தான் அவர் எழுதுகிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? சீசரில் சொல்கிறார், நீங்கள் என்ன பார்த்தீங்க? நீங்கள் கடைசியாக அந்த தேவதூதன் அந்த கர்த்தர் ஜெபிக்கும் போது என்ன சம்பவிச்சுன்னு கேட்கும்போது
அது சில சீசர்கள் அந்த தேவதூதனுடைய காட்சியை பார்த்ததை இவருக்கு அறிவிக்கிறார்கள். அதைத்தான் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆமாம், ஒரு தேவதூதன் வந்தான், வந்து அவரை தேற்றினான். அப்போ தான் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒப்பு கொடுக்கும்போது கரெக்டாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையை அவர் ஏன் வேண்டாம் என்று பயந்து அவர் சிலுவை எனக்கு வேண்டாம் சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், அதற்கு ஒரு சிறிய காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம் என்று நீங்கள் தெரிந்தால் நீங்கள் மிக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு 12 வயது இருக்குது. 12 வயதில் அவர் எருசலேமிலே ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன சம்பவிச்சது என்றால், ரோம அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ரோம அரசாங்கத்துக்குள்ளாக, ரோம அரசாங்கத்துடைய சிறைச்சாலையில் 2000 யூத கைதிகள் அங்கே சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 2000 யூத கைதிகள் எல்லா சிறைச்சாலையும் உடைத்து கொண்டு புரட்சி செய்து அந்த கைதிகள் எல்லா அந்த சிறைச்சாலையை உடைத்து சேதப்படுத்தி வெளியிலே ஓடி வந்து விட்டார்கள். காடுகளிலும் மலைகளிலும் போய் ஒளிந்து கொண்டார்கள். ரோம அரசாங்கத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? ரோம அரசாங்கத்துடைய ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போன உடனே ரோம அரசாங்கம் என்பது சாம்ராஜ்யம், உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய சாம்ராஜ்யம். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்வேன், நான் அடிக்கடி சொல்கிறேன், இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் போய் ஒரு தெருவில் நின்று பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக் சர்ச் இருக்கும், மாதா கோயில்னு சொல்கிறோம்ல, அந்த மாதா கோயில் இருக்கும். இங்கேருந்து அமெரிக்காவில் போய் டெக்சஸ் மாநிலத்தில் நின்று ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதா கோயில் இருக்கும். இங்கேருந்து இத்தாலிக்கு போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மாதா கோயிலாக இருக்கும். இங்கேருந்து ஜெர்மனுக்கு போனீங்கன்னா அங்கேயும் மாதா கோயிலாக இருக்கும். இது எல்லாம் யார்? ரோமர்கள் உண்டாக்கின அந்த கோயில்கள், ரோமர்களுடைய பாடசாலைகள் தான் அதிகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்சி கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. கன்னியாஸ்திரிகள் நடத்துகிறாங்கல்ல, இவங்களுடைய கூட்டம், இவங்களுடைய கல்வி நிலையங்கள் அதிகம். உலகம் முழுவதும் இவர்கள் பரவி இருக்கிறார்கள். இவர்கள் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தார்கள். அப்போ உடனே அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, என்னுடைய சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஜெயிலையே உடைச்சிக்கிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்களா? 2000 யூத கைதிகளும் தனித்தனியான படைகளை அமைத்து 2000 யூத கைதிகளை காடுகளிலும் மேடுகளிலும் போய் கைது செய்து வந்து எருசலேமின் வீதிகளில் 2000 பேரை ஒரே நாளில் அடித்தாங்க. சிலுவையில் 2000 பேரை ஒரே மாதிரியாக சிலுவை மரத்தை செய்து 2000 பேர் அடித்தாங்க. இனி ஒருத்தனும் ரோம அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடாது அப்படிங்க என்பதற்காக 2000 கைதிகளை அவர் என்ன செய்தார்கள்? அந்த எருசலேமின் வீதிகளில் அடித்தார்கள். அடித்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, இந்த கைதிகளுடைய ரத்தம் எருசலேமினுடைய வீதிகளில் ஆறாய் ஓடியது. இந்த சம்பவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தனது 12 வயதில் சொந்த கண்களால் நேர பார்த்தார். சிலுவை வேண்டாம்னு அவர் சொன்னதுக்கு என்ன காரணம்? சொந்த கண்களால் இந்த சிலுவையினுடைய கொடூரத்தை நேர பார்த்ததுனால மாம்சீகத்தில் இருந்த கிறிஸ்து, மனுஷகுமாரனா இருந்த கிறிஸ்து, எனக்கு சிலுவை வேண்டாம், சிலுவை எவ்வளவு கொடூரமானது, 12 வயசில் நான் அந்த சிலுவையினுடைய கொடூரத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் என்ன செய்தார்? வியாகுலப்பட தொடங்கினார். இதுதான் காரணம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இப்படி இருக்குது. அப்போ கெத்செமனே தோட்டத்தில் இவர்கள் வியாகுலப்படைக்கு தொடங்கி முடித்து தூதன் அவரை தேற்றின பிற்பாடு அவரை கைது பண்ணுவதற்கு யூதாஸ் காரியத் பெரிய படையோடு வரான். அதில் ரோம போர் சேவர்கள் 600 பேர் வரான். ஜனகரீப் சங்கத்தினுடைய காவலர்கள் 400 பேர் வராங்க. அப்போ இவங்க காவலர்கள் ஒரு 250 பேர் வராங்க. மொத்தம் சேர்த்து 1250 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை கைது பண்ணுறதுக்கு வராங்க. 1250 பேர் தீவெட்டிகளோடு யூதாஸ் காரியத்து முன்னாக நடக்க அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். வந்த பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் கேட்டார், யாரை தேடுகிறீர்கள் கேட்டார். நஸ்ரேனாக இயேசுவை தேடுகிறோம். அவர் சொன்ன உடனே எல்லா கைதி பண்ண வந்தவன் பின்னிட்டு திரும்பி விழுந்தான். அவங்கள கர்த்தர் இருந்த அபிஷேகம் அவங்கள தள்ளிச்சு. இருந்தாலும் இவர்களை, என்னுடைய சீசர்களை போக விடுங்கள், என்னை கைது பண்ணிக்கங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணா, பேதுரு என்ன செய்தார்? தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்கிறவனுடைய காதை வெட்டினான். அதான் இப்போ அதுங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னேன், மல்கூஸ் என்பவன் யார் என்றால், மல்கூஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மல்கூஸ் என்பவன் யார் என்றால், மல்கூஸ் 35 லட்சம் யூதர்களுக்கு
35 லட்சம் யூத ஜனங்களுக்கு இவன் தான் வந்து எஸ்பின்னா யாரு? சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ். சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸாக இருந்த ஒரு மனிதனை யார் வெட்டினது? பேதுரு தன்னுடைய வாளால் வெட்டினார். எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. கர்த்தர் ஏன் பேதுருவை தேர்ந்தெடுத்தார்? கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், பேதுருடைய பெயர், பழைய பெயர் என்ன பெயர் தெரியுமா? சீமோன். சீமோன் என்றால் தமிழில் என்ன அர்த்தம்? நாணல்னு அர்த்தம். அப்போ நாணல் பேதுருக்கு இருக்கிற கேரக்டருக்கும் நாணல்ங்கிற பேருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் பேரை மாத்துறாரு. என்ன பேர் மாத்துறாரு? இன்றிலிருந்து உன் பேர் சீமோன் அல்ல, இன்றிலிருந்து உன் பெயர் பேதுரு. அந்த பேதுரு என்றால் கர்த்தர் வச்ச பேரு பாறைன்னு அர்த்தம். அவன் பேருக்கும் அதுக்கு சரியான ஒரு பேர் வச்சாரு, பாறை. நீ வந்து தைரியமா இருக்க, நீ தான் அடுத்த லீடர், எனக்கு அடுத்த லீடரே பீட்டர் தான், பேதுரு தான் கர்த்தர் நியமிச்சிட்டார் முதல்லயே. அதனால தான் அவரை மறுதளிச்சாலும் மீண்டும் தேடி போனார். அப்போ இவ்வளவு காவலர்கள், இவ்வளவு போலீஸ்மேன் எல்லாரும் தேடி வந்து கர்த்தரை கைது பண்ணி வரும்பொழுது யூதாஸ் காரியத்தை முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். இந்த முத்தத்தினால் காட்டி கொடுத்தான் என்று வேதத்தில் வருகிறது. எதற்காக முத்தத்தினால் காட்டி கொடுக்க வேண்டும்? அதோ நிற்கிறார் அல்லவா, அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் முத்தத்தினால் காட்டி கொடுக்கணும்? அதில் ஒரு ரகசியம் இருக்கு. முத்தத்தினால் ஒவ்வொரு இந்த கிறிஸ்துவின் பாடுகளில் ஒவ்வொன்றிலும் ரகசியம். சிலுவையை பற்றி ஒருவனுக்கு தெரிந்தால், சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பாடுகளை பற்றி தெரிந்தால், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போய் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கட்டட வேலைக்கு போகிறவர்னு வச்சுக்குவோமே. கட்டட வேலைக்கு போய் அவர் என்ன செய்கிறாரு? கட்டட வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே அங்கே கட்டடத்தினுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்து அவருக்கு ஒரு கை ஒடிஞ்சு போச்சு வச்சுக்குவோம். ஒடிஞ்சு போனவர் ஒரு தகப்பனை வச்சுக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு கட்டட வேலை போனவர் கை ஒடிஞ்சு போச்சு. உடனே அவர் கட்டட வேலை முடிஞ்சவுடன் கையில் கட்டை போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சம்பளத்தை வாங்கிட்டு நேராக கடைக்கு போய், பையன் ஒரு சட்டை கேட்டான், நம்ம சட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு போய் ஜவுளிக்கடையில் போய் சட்டை எடுத்துகிட்டு வந்து பையன்கிட்ட போய் கொடுத்து, தம்பி நான் உனக்காக ஒரு சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு கொடுக்கும் பொழுது, என்னப்பா உங்கள் கை ஒடிஞ்சிருக்கு, எனக்கு சட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி கை ஒடிஞ்ச காசுலையா நீங்கள் சட்டை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சட்டையை எடுத்து, இப்படி வாங்கின சட்டையை எடுத்து இப்படி போட்டு விட முடியுமா, இப்படி தூக்கி போட முடியுமா, அங்கே தூக்கி போட முடியுமா, அல்லது வெளியில் தூக்கி போட முடியுமா? எப்படி வைத்திருப்பான் அந்த மகன் அந்த சட்டை? என் அப்பா கைகள் ஒடிந்து சிந்தப்பட்ட ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சட்டை இது. இந்த சட்டையை நான் எப்படி வைத்திருக்க வேண்டும்? இதேதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. இன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபையில் ஒரு அங்கத்தினராய் மாற்றி நம்ம எல்லாரையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவின் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினால வந்தது. அப்ப இந்த ரத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள பாடுகளை அறிந்து கொள்ள பாவம் செய்யறதை விட்டுருவோம். பாவமே நின்று போயிடும். பாவத்தை பார்த்து தலை குனிஞ்சு போவோம். பாவத்தை தொடுவதற்கு கைகள் நடுங்கும். டிவியை பார்த்தா இதாகாது. என் வீட்டில் பரிசுத்தாவினர் சொன்னார், உன் வீட்டில் இருக்கிற டிவியை எடுன்னு சொன்னார். நான் டிவி எடுத்து 25 வருஷமாச்சு. 25 இயர்ஸ் எகோ, 25 ஆண்டுகள் நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நான் கர்த்தர்ட்ட கேட்டேன். என்ன செய்ய வேண்டும் உமக்காக, நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். என் பசங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுக்கும் டிவினா என்னன்னு தெரியாது. டிவினா என்னன்னு தெரியாதுன்னா, டிவின்னா இதுதான், இதுக்குள்ள பிசாசுடைய காரியங்கள் இருக்கிறது, இதை உனக்கு பார்க்க வேண்டுமா, நீனே தீர்மானம் எடுன்னு சொன்னேன் என் பசங்கள்ட்ட. என் பசங்க தீர்மானம் எடுத்தாங்க. ஒரு மனமாய் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த டிவி பெட்டியை தூக்கி மேலே கிடாசிரு அப்படின்னு. இன்னைக்கு டிவி என் வீட்டில் இல்லை. கர்த்தர்ட்ட சொன்னேன். அப்போ நீங்கள் ஒன்றை இழக்காவிட்டால் ஒன்றை பெற முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. எவற்றையெல்லாம் கர்த்தர் இழக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார்னு அர்த்தம். நீங்க தெரிஞ்சுக்குங்க. அப்போ இன்றைக்கு நம்ம அப்போ சிலுவையினுடைய ரத்தம், பாடுகளுடைய ஆழம் என்ன என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க.
ஆத்தாடி இந்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பாடுகளினால் சிந்தப்பட்டு இப்படி கொலை செய்யப்பட்டு சிந்தப்பட்ட ரத்தத்தினால வந்தது. இந்த ரட்சிப்பை நான் அவமாக்குறதுக்கு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இந்த அவமாக்குறதுக்கு இந்த சீரியலில் போய் பார்த்துட்டு நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க மாட்டேன். இந்த அவமாக்குறதுக்கு செல்ஃபோனில் இவ்வளோ நேரம் நான் உட்காந்து செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஜெபிக்க போகிறேன். வேதத்தை எடுத்து நான் தியானிக்க போகிறேன். கர்த்தருக்கான வாழ்க்கை எதுவோ, அது அவருக்கு எது பிரியமோ அதை செய்யறதுக்கு நான் தயாராக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் உங்களுக்குள்ள இந்த நோக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலுவை பற்றி உங்களுக்கு தெரிந்தால், சிலுவை பற்றி அதிகமான சபைகளில் தெரியாமல் போனபடினாலே, சிலுவைக்கு போனார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இந்த விஷயம் மட்டும் சொல்லப்படுகிறதுனால் ஒன்றும் தெரியவில்லை. அப்போ கெச்சமேனி தோட்டத்தில் முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். முத்தத்தினால் காட்டி கொடுத்ததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு என்கிற ஒரு சீசன் இருந்தான் அல்லவா, அந்த சீசனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்று போல இருந்தாங்க. இவர் இருக்கிற தாடியும் அவருக்கு இருக்கிற தாடியும் ஒன்றா இருந்தது. இவருக்கு இருக்கிற ஹேர் ஸ்டைலும் அவருக்குடைய ஹேர் ஸ்டைலும் ஒன்றா இருந்தது. இவர் முகமும் இவர் கண்களும் அதே போல இருந்தது. இந்த யாக்கோபை தவறுதலாய் பிடித்து கொண்டு போய் விடுவார்கள் என்பதற்காக இவன் பக்கத்தில் போய் கட்டிப்பிடித்து, நான் யாரை முத்தம் கொடுக்கிறேனோ அவர்தான் கிறிஸ்து, நீங்கள் 100 ஆள் கிறிஸ்து மாதிரி உள்ள ஒரு ஆள் இருக்கான் அப்படிங்கிறதுக்காகத்தான் முத்தமிட்டான். முத்தமிட்டதுக்கு அர்த்தம் இதுதான். அதோ நிற்கிறார், பிடித்து கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அவர் சொல்லலை தெரியுமா? யாக்கோபு இயேசு கிறிஸ்துவான ஏசப்பா மாதிரியே இருந்தான். அப்போ இவனை பிடித்து கொண்டு போங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ யூதாஸ் காரியத்தை எவ்வளவு வாங்கியிருந்தாரு? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பதற்காக எவ்வளவு வாங்கியிருந்தார்? 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசு என்பது இந்திய பணத்தொகையில், நம்ம நாட்டு பணம் இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லார் கையில் இருக்கக்கூடிய பணத்தொகை இருக்கிறது அல்லவா, இந்த பணத்தொகையில் 18,000 ரூபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவன் காட்டி கொடுத்த பணம் எவ்வளவு பார்த்தீங்களா? வெறும் 18,000 ரூபா. இன்னைக்கு இருக்கிற 18,000 ரூபா. நம்ம இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கினா 18,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம். அவன் எதுக்கு ஆசைப்பட்டான்? வெறும் 18,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டான். 18,000 ரூபாய் வெள்ளிக்காசை வாங்கிட்டு இவர் தான் கிறிஸ்துன்னு காட்டி கொடுத்துட்டான். அவன் மனம் திரும்பி இருக்கலாம், ஆனால் அவனால் மனம் திரும்ப முடியவில்லை. குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் நான்கு கொண்டு போய் செத்தான். சரி, அப்போ கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கர்த்தரை அடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். இழுத்து கொண்டு வரும் பொழுது இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த கெச்சமேனி தோட்டத்திலிருந்து அந்த கெதரோன் ஆறை கடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் வரும் பொழுது, கெதரோன் ஆற்றில் 380 அடி நீளம் உள்ள ஒரு சிறிய கைப்பாலம் இருக்குது. இப்போ இப்படி கைப்பிடி பாலம் அப்படியே நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பாலம் இருக்கிறது. இன்றைக்கும் போனால் அது இருக்கிறது. அந்த பாலத்தின் வழியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நடத்தி கூட்டிகிட்டு கொண்டுட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து 1250 பேர் வரான். இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வரானா, வந்த உடனே இந்த பாலம் இருக்கிறதில்ல, இந்த பாலத்தின் மேலே கர்த்தரை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது இந்த ஜனங்கள் இந்த ஆற்றுக்குள் கீழே குதித்து ஆற்றில் இருக்கக்கூடிய கற்களை எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட மேல் வீசி எறிந்தார்கள். கர்த்தருடைய தலையில் ஒரு பெரிய கல் அடித்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு காயம் உண்டாயிருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சொல்லுங்க, பாவத்தினுடைய கிரயம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று பாருங்கள். யாருடைய பாவத்திற்காக, யாருடைய குற்றத்திற்காக, நம்முடைய குற்றத்திற்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் கர்த்தர் இந்த பாடுகளை அனுபவித்தார். அப்போ சிந்திச்சு பாருங்க. அப்போ உடனே இவங்க என்ன செய்தாங்க? இந்த கற்களை கொண்டு அவரை எரிந்தார்கள். ரோம போர்ச்சவர்களுக்கு அந்த கற்கள் ஏன் படலைன்னு தெரியுமா? ரோம போர்ச்சவர்கள் எல்லாரும் அவரை பிடித்து இழுத்து கொண்டு வரும் பொழுது அவள் இரும்பினால் ஆன ஹெல்மெட் போட்டிருப்பான். இந்த ரோமர்கள் இன்னைக்கு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ரோமர்கள் இரும்பினாலான ஹெல்மெட் போட்டிருக்கான். அவனுக்கு எந்த அடியும் இல்லை. கர்த்தர் வெறும் தலையோடு வரார். அவர் தலையில் அந்த கற்களின் அடி படுகிறது. அவர் ரத்த கசிவோடு தான் கைகள் பிணைக்கப்பட்டு பின்பாக சங்கிலினால் கெட்டப்பட்டு இழுக்கப்பட்டு வந்தார். இழுத்துட்டு வந்து முதல்ல கொண்டு வந்த இடம் எதுன்னா, எந்த இடத்துக்கு கொண்டு வந்தான் தெரியுமா? அண்ணாங்கிற வீட்டுக்கு கொண்டு வந்தான். அண்ணாங்கிறவன் பழைய பிரதான ஆசிரியர், ரிட்டையர்டான பிரதான ஆசாரியர். ஏற்கனவே ஆசாரியனை இருக்கிறவன் பேர் காய்பா. இந்த காய்பாவுக்கு மாமனா இருக்கிறவனுக்கு பேர் தான் அண்ணா. இந்த அண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்? அண்ணா வீட்டுக்கு சட்டப்படி கொண்டு வரக்கூடாது. அண்ணா வீடு, அண்ணாங்கிறவன் யாரு? அண்ணாங்கிறவன் ரிட்டையர்டான ஒரு பிரதான ஆசாரியன். அண்ணா வீட்டில் வந்து விசாரிக்க கூடாது.
அப்போது அண்ணா வீட்டுக்கு கொண்டு போனதுடைய நோக்கம் என்னவென்றால், அண்ணாவிற்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று ஒரு வேத குறிப்பு சொல்கிறது. 5 பிள்ளைகள் இருந்தார்கள். 5 பசங்க இருந்தாங்க, ஒரு பெண் பிள்ளை இருந்தாள். இந்த ஒரு பெண் பிள்ளையை தான் காய்பாவுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் யார்? காய்பா. இந்த காய்பாவுக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்திருந்தான் அண்ணா. இந்த 5 பசங்க இருக்காங்கல்ல, இந்த 5 பசங்களும் என்ன செய்தார்கள் என்றால், தேவாலயத்தை சுற்றிலும் வந்து கடைகளை வைத்து அந்த காணிக்கை பொருள்களை விற்பனை செய்யக்கூடிய கடைகளை தேவாலயம் முழுவதும் சுற்றிலும் வைத்திருந்தார்கள். உள்ளும் புறமும் வெளியில் வச்சிருந்தாங்க. அப்போ தேவாலயம் முழுவதும் வைத்திருந்த அந்த காணிக்கை இருக்கிறது அல்லவா, ஒரு புறா வந்து வெளியில் 5 ரூபாய்க்கு வாங்கினால் உள்ளே வந்து அந்த புறாவுடைய விலை எவ்வளோன்னா 150 ரூபாய். எவ்வளவு விலை அதிகமாய் அவர் விற்றார்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஒரு புறா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க வெளியில், நான் பலி செலுத்தணும், நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், நான் பலி செலுத்த வந்திருக்கேன், நான் புறாவை செலுத்துறதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் வந்து புறாவை கொண்டுட்டு போய் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அண்ணா பசங்களுடைய ஆட்கள் என்ன பண்ணிடுவான் தெரியுமா? அடியாட்கள், இந்த புறாவில் இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, இந்த புறாவை நீ பலி செலுத்த முடியாது, கெட் அவுட், வெளியில் போ, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புறாவை வாங்கு அப்படின்னு நம்மளை கம்பல் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற புறாவையும் ஆடையும் மாட்டையும் வாங்கினால் மட்டும்தான் அவர்கள் பலி செலுத்த அங்கீகரிப்பார்கள். அப்போ அண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் பிரசங்கம் செய்யக்கூடிய நாட்களில் அந்த தேவாலயத்தில் வந்து பிரசங்கம் செய்யும்போது என்ன செய்தார்? தேவாலயத்தை என்னுடைய பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக மாற்றி விட்டீர்கள் சொல்லி என்ன செய்தார்? சவுக்கை பின்னின்னு இருக்கும். இந்த வசனத்திலேயே சவுக்கை பின்னின்னு இருக்கு. சவுக்கை எடுத்து அப்படின்னு வந்திருக்கலாம். அந்த வீட்டில் போய் வாசிங்க, சவுக்கை பின்னின்னு இருக்கும். இப்படி சவுக்கை பின்னின்னா என்ன அர்த்தம்? சவுக்கை எடுத்து அடித்தார்னு இருக்கும். அடித்தான்னு சொல்லலாம். சவுக்கை பின்னினா சவுக்க கர்த்தருக்கு ரொம்ப நல்லா பின்ன தெரியும். எப்படி? சவுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நல்லா பின்ன தெரியும். ஏன் தெரியுமா? அவன் அப்பா யாரு? மாம்சப்பிரகாரன் அப்பா யாரு? ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சனுடைய குமாரன். 30 வயசு வரைக்கும் அவரோட அடங்கியிருந்து எல்லா வேலைகளும் அவருக்கு தெரியும். அவர் 3 கயிறு எடுக்கிறாரு. 3 கயிறை வந்து சவுக்கை தயார் பண்ணோம்னா 3 கயிறு வேணும். 3 கயிறை அப்படியே சவுக்கா உட்காந்து ஓரமாக பின்னுறாரு. அப்போ சீசர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இவர் என்ன செய்கிறாரு? இங்கே உட்காந்து ஏதோ பின்னிக்கிட்டு இருக்காரு. இப்போ யாரை பின்ன போகிறாரு தெரியல. அப்போ பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அப்போது காசுக்காரர்களையும் புறாவிற்கிறவர்களையும் கவிழ்த்து போட்டு அடிச்சாரு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 33 வயசு, 5 அடி 11 அங்குலம் 3 மில்லிமீட்டர் அவரோட ஹைட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஹைட், உயரம் எவ்வளவு இருந்தார்? 5 அடி 11 இன்ச்சு 3 மில்லிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் 6 அடிக்கு கொஞ்சம் குறைவு. நான் போய் இந்த அளவுகளை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சோன்னே நான் போய் நேராக போய் டெய்லர்கிட்ட போய் உட்காந்து இந்த அளவுனுடைய அளவு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி டெய்லர்கிட்டையும் போய் நேராக போய் உட்காந்து தான் அவங்ககிட்ட வந்து பிரசங்கம் பண்ணுறேன். டெய்லர்கிட்ட போய் கேட்டேன். டெய்லர் 5 அடி 11 அங்குலம் 3 மில்லிமீட்டர், இது எவ்வளோ உயரம்னு இப்போ வந்து உங்கள் இந்த சுவத்தில் வச்சு எனக்கு காமிங்கன்னு, இந்த சுவரில் வச்சு எனக்கு காமிச்சார். 6 அடிக்கு கொஞ்சம் இருக்கு பிரதர்னார். சரி ரைட்டு, இது எதுக்கு கேட்குறீன்னாரு. என் ஆண்டவருடைய ஹைட் இது அப்படின்னு. அப்போது அவருக்கு சுவிசேஷம் சொன்னேன், அவருக்குடைய சத்தியத்தை சொன்னேன். அப்போது கர்த்தருடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 85 கேஜி இருந்துச்சு. 85 கிலோ இருந்தார். 33 வயது, வாலிப தோற்றம், 5 அடி 11 அங்குலம் 3 மில்லிமீட்டர் ஹைட்டு. இவர் சவுக்கெடுத்து அடித்தா எப்படி இருந்திருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. அடி பலமாக விழுகணும். அப்போ அடி விழுந்துச்சு. அவர் காசுக்காரரையும் அந்த இவங்களையும் தள்ளி விட்டு அடித்தார். எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு அடிச்சு விட்டார், அடித்து துரத்துனார். இப்போ சொல்லுங்கள், காய்பா வீட்டுக்கு அண்ணா வீட்டுக்கு கொண்டு போனது எதுக்குன்னா, அண்ணாவுடைய வருமானத்தை எல்லாவற்றையும் ஒழித்து கட்டினார். அந்த கோபம் அண்ணாவுக்கு இருந்துச்சு. என் பசங்களுடைய கடைகளை பூராத்தையும் நீ காலி பண்ணிட்டியே, என் பசங்களுடைய எல்லா கடைகளுடைய வருமானமும் எனக்கு போச்சே, அப்போது இந்த காரியத்தை நீ செய்தபடினால் உனக்கு நான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை கூப்பிட்டு அவன் அரைஞ்சான். கர்த்தரை கொண்டு வந்து வச்சு அவர் வீட்டில் என்ன செஞ்சான்? 12 மணிக்கு அண்ணா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு விசாரணை பண்ணி அடித்தாங்க. ஒரு கைதியை இரவிலே விசாரிக்கக்கூடாது என்று இன்றைக்கும் சட்டம் இருக்கிறது.
ஒரு கைதி என்ன செய்யக்கூடாது? இரவில் விசாரிக்கக்கூடாது. கைதி என்ன பண்ணணும்? பகலில் தான் விசாரிக்கணும். ஆனால் கர்த்தரை இரவில் விசாரித்தாங்க. அண்ணா வீட்டுக்கு போன பிற்பாடு, அண்ணா வீட்டில் கொடுமைப்படுத்தி முடித்த பிற்பாடு காய்பா வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அடுத்து ஒரு கைதி எத்தனை முறை விசாரிக்கப்பட்டார் என்றால், ஒரே நாளில், உலக சரித்திரத்தில் ஒரே நாளில் ஒரு கைதி 6 முறை விசாரிக்கப்பட்ட சரித்திரம் எங்கும் இல்லை, வேதத்தில் தான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தான் அப்படி விசாரித்தார்கள். யாருடைய பாவத்திற்காக? நம்ம பாவத்துக்காக. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம் மறுவப்பட்டு கர்த்தருடைய வருகையில் போக போகிறோம். இந்த ரத்தத்தை சிந்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை, இதே இயேசு கிறிஸ்துவானவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ காய்பா வீட்டுக்கு கொண்டுட்டு போன பிற்பாடு அந்த வருஷத்து பிரதான ஆசாரியர் இருந்தார். இந்த அண்ணா என்பவன் தன்னுடைய சொந்த மகளைத்தான் காய்பாவுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தான். அப்போது இந்த காய்பா என்ன செய்தான்? கர்த்தரை விசாரித்தான். நீ யூதருடைய ராஜாவா? அவன் கேள்வி கேட்டான். நீ யூதருடைய ராஜாவா? அப்போ கர்த்தர் சொன்னார், நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்னாரு. உடனே பிரதான அந்த ஆசாரியனுடைய வேலைக்காரன் ஓங்கி வந்து கர்த்தருடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சான். கர்த்தருடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சான்னா சாதாரண காரியமா? ஜீவனுள்ள தேவன், உலகத்தை உண்டாக்கின தெய்வாதி தேவனை அவன் ஓங்கி அரைஞ்சான். அரைஞ்சிட்டு இப்படியா பிரதான ஆசாரியருக்கு பதில் சொல்லுவதுன்னு சொன்னான். உடனே கர்த்தர் கேட்டார், நான் தகாத விதமாய் சொன்னதுனால என்னை அடிக்கலாம், நான் தகாத விதமாய் சொன்னதை என் இடத்துல ஒப்புவி, நான் என்ன தகாத விதமாய் சொன்னேன் அவர் கேட்டார். அப்போ சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்காக எனக்காகவும் பட்ட பாடுகள். ஜனகரீப் சங்கம், அடுத்து ஜனகரீப் சங்கத்துக்கு கொண்டு போனார். இந்த ஜனகரீப் சங்கத்துக்கு விசாரணை அதே வீட்டில் நடக்குது. இன்றைக்கும் நீங்கள் காய்பா வீட்டுக்கு போனீங்கன்னா, காய்பா வீட்டில் 12:30 மணிக்கு போனவர் விசாரணையெல்லாம் முடிஞ்சு 2 மணிலிருந்து விடிய காலம் 6 மணி வரை, 2 மணிலிருந்து இரவு மிட்நைட், இரவு 2 மணிலிருந்து 6 விடிய காலம் 6 மணி வரை காய்பா வீட்டில் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் வீடு இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டில் அந்த மேலே இருக்கக்கூடிய உத்தரத்திலே சங்கிலியை கட்டி கர்த்தரை 2 கையும் பிணைச்சு 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தொங்க விட்டான். 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 4 மணி நேரம் தொங்கிக் கொண்டவராய் இருந்தார். கொடுமைப்படுத்தான். இது வேதத்தில் இல்லை. 4 மணி நேரம் அவர் சங்கிலியிலே பிணைக்கப்பட்டு அவர் என்ன செய்தார்? தொங்கிக் கொண்டிருந்தார். சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய பாவத்துடைய கிரயம், நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட கிரயம். உடனே காலையில் விடிய காலம் 6 மணி ஆன உடனே அவரை ரெடி பண்ணி அவரை திருப்பி அங்கேருந்து இறக்கி சங்கிலியில் திருப்பி மீண்டும் பிணைச்சி கட்டி அவரை பொந்தி பிலாத்து அரண்மனைக்கு இழுத்து செல்கிறார்கள். பொந்தி பிலாத்தின் அரண்மனைக்கு இழுத்து செல்லும் பொழுது கைகள் கட்டப்பட்டவராகி அவரை இழுத்து செல்கிறார்கள். பொந்தி பிலாத்து என்ன செய்வான்? சூரியன் நமஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன். சூரியன் எப்போ வருதோ அப்போ தான் நமஸ்காரம் செஞ்சுட்டு அவன் அசால்ட்டாக, இது என்ன விஷயம், இங்கே கூட்டம் என்ன இருக்கிறது, என்ன இப்படி கூட்டம், யாரோ ஒரு மனிதனை இழுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். உடனே அவன் சொன்னால், இவங்க என்ன சொன்னாங்க, பிரதான ஆசாரியர் சத்தம் போட்டு சொன்னாங்க, இவன் கலிலேயா தொடங்கி இந்த இடத்துல பூரா தவறான உபதேசம் செய்கிறான் அப்படின்னு உச்சரிச்சாங்களா? உடனே ஸ்டாப், நிறுத்து. கலிலேயா என்னுடைய பகுதி இல்லை, என்னுடைய எல்லை இல்லை. கலிலேயா ஏரோதுக்கு உட்பட்ட பகுதி, ஏரோது என்கிறனுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி. அந்த விசாரணைக்குரிய இந்த கேஸை நான் விசாரிக்க முடியாது. கொண்டு போய் கெட் அவுட், வெளியில் போ அப்படின்னு துரத்தி விட்ட உடனே எருசலேமிலே பண்டிகை நாளுக்காக அந்த ஏரோது ரோமபுரியிலேருந்து வந்து தங்கியிருக்கிறான். அங்கே கொண்டு போங்க, கெட் அவுட், வெளியில் போ அப்படின்னா உடனே கர்த்தரை கைகள் கட்டப்பட்டவராகி ஏரோதுடைய அரண்மனைக்கு திருப்பியும் இழுத்து சென்றார்கள். 7:30 மணிக்கு ஏரோது அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்துனாங்க. நிறுத்தின உடனே ஏரோது பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நெடுநாளாய் ஏரோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையாய் இருந்தான். ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறாரு, அடையாளம் செய்கிறாரு அப்படிங்கிறத அவரை எப்படியாச்சும் பார்க்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நம்ம பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சியோடு இருந்தான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வாஞ்சியோடு இருக்கான். இவர் போகிறதோ எப்படிப்பட்ட தோரணையில் போகிறாரு? கைகள் கெட்டப்பட்டவராகி போகிறார். இவர் யார்? அப்போ உடனே இந்த நபர் யார் அப்படின்னு கேட்குறான் ஏரோது. இவர் தான் இயேசு கிறிஸ்து. ஓ, இயேசு கிறிஸ்துவா,
அப்போ இயேசு கிறிஸ்துவரை நான் பார்க்க வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன், அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏரோது யாரங்கேன்னு கைதட்டான். யாரங்கே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 4 பேர் ஒரு நாய், நொண்டியான நாயை, கால் உடைந்து போன நாயை ஸ்லெட்ஜில் தூக்கிக்கிட்டு வந்து என்ன செஞ்சான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுக்கு முன்னாடி வந்து இறக்கி வச்சான் நாயை. இந்த நாய் என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த நாய் என்ன எதுக்காக கொண்டு வந்தான்னா, ஏரோதியாள் என்கிற அந்த பெண் தன்னுடைய தம்பி மனைவியாக ஏரோதியாளை தான் இவர் சேர்த்து வைத்து கொண்டதை தான் யோவான் ஸ்நானகன் சொன்னதுனால தான் தலையை வெட்டினான். அந்த ஏரோதியாள் இந்த நாயை இவருக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தான். அந்த நாய் என்ன செய்தது, மாடியிலிருந்து கீழே குதிச்ச உடனே அந்த நாய்க்கு கால் ஒடிஞ்சு போனது. அந்த கால் ஒடிஞ்சு போன நாயை நீ இன்னும் சுகமாக்குவாமல, நீ சுகமாக்கு பார்ப்போன்னு சொன்னான். எப்படி அவமதிச்சான்னு பாருங்க. நீ சுகமாக்குவில்லை, நீ சுகமாக்கக்கூடிய ஊழியத்தை செஞ்சவன்ல, அப்போ நீ என் நாயை சுகமாக்க முதல்ல பார்ப்போன்னு சொன்னான். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கிரயம் கர்த்தர் நமக்காக செலுத்தியிருக்கிறார். சாதாரண கிரயம் அல்ல. இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். உடனே அந்த நாயை அவர் சுகமாக்கலை, அப்படியே அமைதியாக நின்றார். உடனே எடுத்துக்கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லி நாயை எடுத்துக்கொண்டு போங்கள்னு சொல்லிட்டு உடனே அடுத்து இன்னொரு விஷயத்தை செய்தான். அது என்ன விஷயம் என்னவென்றால், பெண்களை, சின்ன வயது குறைந்த பெண்களை ஆடையற்றவர்களாக இதை செஞ்சான். இதில் ஒரு பெரிய முக்கியமான குறிப்பு என்னென்னா, வாழ்நாள் முழுவதும் பாலிகை இச்சையிலே அவன் வாழ்ந்து வந்தான். வாழ்நாள் முழுவதும் பாலிகை இச்சைகளிலே வாழ்ந்து வந்தவன் தான் ஏரோது. அந்த ஏரோது அந்த பெண்களை மது கிண்ணத்தை, சாராய கிண்ணத்தில் மதுவை ஊற்றி அவரை குடிக்க வைங்கள் அப்படின்னு சொல்லி மியூசிக், இசையை போட்டு ஆட சொன்னான். அந்த பெண்கள் ஆடையற்றவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனை சுற்றி ஆடி வந்தார்கள். கர்த்தர் கண்களை மூடி அப்படியே அமைதியாக நின்றார். எப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்காருன்னு பார்த்துங்க, எப்படி சோதிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்துங்க. யாருக்காக? நம்முடைய பாவங்களுக்காக. அப்போ இப்படிப்பட்ட ஏரோது அவர் சோதித்து அவர் என்ன பண்ணுறான், கர்த்தரை அவமானப்படுத்துகிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னேன்னு சொல்லி பிளாத்துட்டே கொண்டு போய் விசாரிக்க கொண்டு போங்கன்னு திருப்பி பிளாத்துட்டு அனுப்புகிறான். கடைசி 6வது முறை, முதல் முறை எங்கே அண்ணா வீட்டில் விசாரிக்கிறாங்க, 2வது முறை காய்பா வீட்டில் விசாரிக்கிறாங்க, 3வது முறை ஜனகரிப் சங்கத்தில் விசாரிக்கிறாங்க, 4வது முறை பிளாத்துட்ட வராங்க, 5வது முறை ஏரோதுட்ட போகிறாங்க, 6வது முறை மீண்டும் பிளாத்துவிடத்தில் இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஒரு குற்றவாளியை 6 முறை ஒரே நாளில் விசாரிக்கிறார்கள். அப்போ குற்றவாளியை விசாரிக்கிறது போல கர்த்தரை விசாரித்தார்கள். கர்த்தர் குற்றத்தை செய்யாதவராயிருந்தார். இப்பொழுது பாருங்கள், அப்போது பிளாத்து இடத்துல கொண்டு வந்தோடனே என்ன திருப்பி வந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட தான் அந்த கேஸை பார்க்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டான். உடனே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது பிளாத்து வந்து இவர்கிட்ட விசாரணை பண்ணார். கர்த்தர் வாயை திறவாதிருந்தார். கர்த்தர் ஒரு வார்த்தையும் பேசலை. எல்லாரும் சிலுவையில் அறையும் சொல்லிட்டு இருந்தாங்க. கத்துனாங்க, கூக்குரல் இட்டாங்க, இவனை சிலுவையில் அறையும், உடனே சிலுவையில் அறையுங்கன்னாங்க. உடனே அங்கே என்ன பண்ணார், பிளாத்து வந்து புத்தி கூர்மையான மனிதன், எப்படியாச்சும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை விடுதலையாக்க வேண்டும் என்று அவன் வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருந்தான். இந்த யூதர்களிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவரை எப்படியாச்சும் விடுதலை ஆக்கிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தான். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை என்ன செய்யணும், விடுதலை ஆக்குவது யூதருக்கு வழக்கமாக இருந்துச்சு. ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு குற்றவாளியை யூத குற்றவாளியை விடுதலை ஆக்குவது வழக்கமாக இருந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, பரமாஸ் என்கிறவன் ஜெயிலுக்குள்ளே இருந்தான். பரமாஸ் என்கிறவன் ஜெயிலுக்குள்ளே, அவன் ஒரு குற்றவாளியாக இருந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தான். அந்த பரமாஸ் என்பவனை விடுதலை ஆக்குறதுக்காக அவன் ஜெயிலில் கொண்டு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வலது பக்கம் நிற்கிறார், இடது பக்கம் இந்த பரமாசை நிற்க வைத்து இவர்கள் இருவரில் யாரை நான் விடுதலையாக்க வேண்டும்னு கேட்குறான். கேட்டவுடனே ஜனங்கள் சொல்கிறாங்க, பரபாசை விடுதலையாக்குன்னு சொல்லிடுறாங்க, குற்றவாளியை விடுதலையாக்குன்னு சொல்லிடுறாங்க. பரபாஸ் விடுதலையாகி போயிடுறான். இந்த பரமாஸ் என்பவன் யார் என்றால், பரமாஸ் இன்றைக்கி என்னப்படி ஈழத்தமிழர்களுக்காக போராடிய பிரபாகரன் என்கிற அந்த மனிதன் ஒரு படையை திரட்டி அந்த சிங்களத்துக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்தார்களோ, இதே போல ரோமர்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்து ரோமர்களை நம்முடைய ஆட்சி காலத்திலிருந்து நம்முடைய தேசத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்பதற்காக பரமாஸ் ஒரு பெரிய படையை காட்டிலே அவர் பயிற்சிவிட்டு கொண்டிருந்தார்.
பரமாஸ் என்பவன் யாருன்னு கேட்டால் இந்த இந்த இவர்களுக்கு இந்த அந்த படைக்கு இவன் தான் தலைவன். அப்போ இவன் என்ன செஞ்சுட்டான், இந்த இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் விடுதலையான உடனே அவன் காட்டுக்கு மீண்டும் போயிட்டான். இதுக்கு இடையில் ஒரு முறை காட்டில் 5 அப்பம் 2 மீனுங்களையும் 5 அப்பத்தையும் 2 மீனுங்களையும் போஷித்த சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சம்பவத்தை போய் யூதாஸ் காரியத்தை போய் பரபாஸ்கிட்ட சொல்கிறான். பரபாசும் யூதாஸ் காரியத்தும் ஃப்ரெண்டு. பரபாசும் யூதாஸ் காரியத்தையும் என்ன ஃப்ரெண்டுன்னா, தேசத்தில் ரோமர்களை நாம் அழித்து துரத்த வேண்டும் என்று 2 பேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த 10,000 பேருக்கு இந்த இந்த இப்படி போஷித்தார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பரபாஸ் சொல்கிறான், அந்த இயேசு கிறிஸ்துவானவரை நான் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். சரி, சந்திக்கிறதுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யார் கூட்டிகிட்டு போகிறது, யூதாஸ் காரியத்தை கூட்டிகிட்டு போகிறான். பரபாஸ்கிட்ட பேசணும், நீங்கள் வாங்க ஆண்டவரே அப்படின்னு கூட்டிகிட்டு போன உடனே கர்த்தர் வரார். கர்த்தர் வந்தால் கர்த்தர் போய் பரபாஸ்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லி காட்டில் போய் பேசுகிறார். காட்டில் பேசின உடனே என்ன பேசுகிறார் தெரியுமா, பரபாஸ் பேசுகிறான், நீ ஒரு யூதன், நான் ஒரு யூதன், நாம் இருவரும் கை கொடுத்தால் என்ன சம்பவிக்கும், இந்த ரோம அரசாங்கத்தை வீழ்த்தி விடலாம், உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது, நீங்கள் உணவு மந்திரியாக நீங்கள் இருந்துக்கங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருந்துக்க சொன்னாங்கன்னா, ஏன்னா உணவை அவர் தான் இவ்வளவு பேருக்கு போஷிக்கிறார்ல, உடனே அவன் இப்படி கணக்கு பண்ணான் கர்த்தரை, நீங்கள் உணவு மந்திரியாக இருந்துக்கங்க, தேசத்தில் இருக்கக்கூடிய உணவு பற்றாக்குறை இல்லாமல் போயிடும், அப்போ நீங்களும் நானும் இசைந்து இந்த ரோமபுரிக்கு இவளை அடித்து துரத்துவோம், நீ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டான். உடனே கர்த்தர் சொன்னார், வாயத்திறந்து சொன்ன வார்த்தை, உன்னுடைய ராஜ்யம் வேறு, என்னுடைய ராஜ்யம் வேறு, உன்னுடைய ராஜ்யம் மண்ணுக்குரியது, என்னுடைய ராஜ்யம் விண்ணுக்குரியது. இவனுக்கு பரமாஸ்க்கு இவர் என்ன பேசுகிறார் தெரியாமல் யூதாஸ் காரியத்தை பார்த்தான், ஒன்றும் விளங்கலை. கர்த்தரை புறப்பட்டு வந்துட்டார். யூதாஸ் காரியத்தை ஒரு பெரிய ஒளிவ மரத்தினுடைய இலைகளினால் ஒரு கிரீடத்தை பின்னி கர்த்தருடைய தலையில் போய் வைக்க போனான். கர்த்தர் அதை தட்டி விட்டார். எனக்கு இப்போ கிரீடம் வேண்டாம், எனக்கு கிரீடத்தை நான் வாங்குவதற்காக நான் பூமிக்கு வரல அப்படின்னு தட்டி விட்டான். எப்படியாச்சும் இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அப்போ கர்த்தர் அதுக்கு சம்மதிக்கலை. அப்போது இவர் என்ன பண்ணார், இவர் சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது இவர் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்திற்கு இவர் வருகிறார். அவர் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்த வரும்பொழுது இவன் பரபாஸ் விடுதலை போனவுடன் என்னன்னா அது ஜனங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுது, இந்த தீர்ப்பை இவன் கொஞ்சம் லேட் பண்ணி அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ரத்தம் சொட்ட அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டா இவரை விடுதலை ஆக்கிறதுக்கு மக்கள் சம்மதிச்சிருவாங்க இப்படின்னு சொல்லி அவரை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறான். அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக பிளாத்து அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது அந்த அடிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாதாள அறைக்கு கீழே இருக்கிறது. அந்த பாதாள அறை இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அந்த பாதாள அறை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அடித்த பாதாள அறை. அந்த பாதாள அறை எப்படி இருக்கிறது என்றால் 28 படிகள் உள்ளே இறங்க வேண்டும். 28 படிகளின் உள்ளே இறங்க வேண்டும். உள்ளே இறங்கி போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்த பார்த்தா அங்கே 3 அடி தூண், 3 அடி தூண் இருக்குது. அந்த 3 அடி தூண் எதற்கு இருக்கிறது என்றால் வயிற்றிலே அந்த 3 அடி தூண் படுகிறது போல் வைத்து கெட்டி அந்த கல்லுடைய பின்பகுதியிலே, அந்த பின்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, முன்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, முன்பகுதியிலே கையை பிணைத்து கட்டி விடுவார்கள். கையை பிணைத்து இப்படி கட்டிடுவாங்க. கட்டிட்டா சங்கிலியில் கட்டிட்டா முதுகு அடிக்கிறதுக்கு தோரணையாக இருக்கும். அடிக்கிறதுக்கு முழு முதுகும் தெரிகிற அளவுக்கு இருக்கும். கல் வயிற்று பகுதியில் இருக்கிறது. 3 அடி தூண் முழங்காலிட வைத்து அவரை பிணைத்து இப்படி கட்டி விடுவார்கள். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அந்த சங்கிலினால் பிணைத்து இப்படி கட்டினார்கள். கட்டி ரோம அரசாங்கத்தினுடைய பல பிராந்தியத்திலிருந்து 4 போர்ச்சவர்களை வரவழைத்திருந்தான் பிளாத்து அடிப்பதற்காக. அந்த 4 பேர் எப்படி இருந்தான்னா ரஸ்லின் பாடியோடு இருந்தான், மஸ்குலார் பாடி, அந்த ஜிம்பாடின்னு சொல்கிறோம்ல, இப்படிப்பட்ட ஒரு சரீரமுடையவர்கள் இருந்தார்கள். அந்த 4 பேரும் கையில் வைத்திருந்த ராடு என்னென்னா, 1 அடி ராடில் 1 அடி இரும்பு ராடில் 4 ஜடைகள் தொங்கினது. 4 ஜடைகள் ஒரு சவுக்கு. இந்த சவுக்கு ஜடைகளில் ஈயத்தினாலான வளையங்கள், மனிதனுடைய எலும்பு துண்டுகள், இரும்பு துண்டுகள், இவைகள் எல்லாத்தையும் பிணைத்து இதில் கட்டியிருந்தாங்க 4 ஜடையிலை. இந்த ஜடையில் 1 அடி அடித்தா 200 இடத்தில் தோல் உரியும் என்று வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள். 1 அடி அடித்தா
இது இப்படி அடித்து இப்படி இழுத்த உடனே இந்த கொக்கி அப்படியே அந்த பகுதி விழா பகுதியில் இருக்கக்கூடிய சதையை பீத்து கொண்டு வெளியில் வரும். கர்த்தரை அடிக்க துவங்கினார்கள். கர்த்தரை வலது பக்கம் ஒருவனும் இடது பக்கம் ஒருவனும் இருந்து அடிக்க துவங்கினார்கள். அடிக்க துவங்கின பிற்பாடு அவர்கள் அடித்தார்கள். ஒரு யூதனை 39 அடி தான் அடிக்கணும். எத்தனை அடி? 39 அடி. இவர்கள் அடித்தார்கள். மாறி மாறி அடித்ததில் கணக்கே இல்லை. அடிச்சல இந்த அடிச்ச ரோம போர்ச்சவர்கள் என்ன ஆயிட்டாங்க? அவங்க களைப்பாயிட்டாங்க, அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க அடிச்சதுல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதுகிலே முழுவதும் இரத்த காயங்கள் மாத்திரமல்ல, முழு முதுகிலும் ஒரு தோல் கூட இல்லை. எல்லா தோலும் உரிக்கப்பட்டது. சதைகள் அப்படியே பீய்ந்து அங்கங்கே தொங்கிக் கொண்டிருந்தன. அவரை அப்படியே தூக்கி ஒரு சின்ன ஸ்டூலில் வச்சான். அந்த இடம் முழுவதும் ரத்தம். சின்ன ஸ்டூலில் வச்சு இவரை கொஞ்ச நேரம் கழித்து மேலே வந்து ஜனங்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஆரவரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவள் கபத்தா என்கிற அந்த ஸ்தலத்தில் தான் உட்காந்துருக்கான். கபத்தா என்கிற இடம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கபத்தா என்கிற இடம் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நீதி சொல்லக்கூடிய ஒரு சிங்காசனமாக இருந்தது. அந்த கபத்தாவில் பிலாத்து உட்காந்துருக்கான். உட்காந்துருந்த உடனே ஜனங்கள் ஆரவரிச்சுட்டு இருக்காங்க. அடித்து அவரை தூக்கிட்டு வராங்க. அப்போ கீழே இறக்கி கொண்டு போனார்கள் அல்லவா? அப்போ 28 படிகள் ஒயிட் மார்பிள்ஸ் போட்டிருந்தது. வெள்ளை கல்லினால் மார்பிள்ஸில் அந்த வெள்ளை படிகள் இருந்தது. வெள்ளை கல்லினால் போடப்பட்ட படிகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நடக்க முடியாதனால் கைலாகு கொடுத்து ரெண்டு போர்ச்சவர்கள் தூக்கி கொண்டு அப்படி வருகிறார்கள். தூக்கி கொண்டு வந்தவுடன் அந்த 28 படிகளும் வெள்ளையாக இருந்த அந்த படிகள் சிவப்பாய் மாறிப்போனது. இரத்தத்தினால் சிவப்பாய் மாறிப்போனது. யாருடைய பாவத்திற்காக? இப்ப சொல்லுங்க, பாவத்தை செய்வதற்கு கைகள் நடுங்கும் என்றால் சிலுவை பற்றியான ரகசியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப நான் அறிவிக்க இங்க வந்திருக்கிறேன் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நான் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, நான் கர்த்தருக்காய் வைராக்கியம் இருக்க முடியவில்லையே, கர்த்தருக்காய் நான் ஜீவிக்க முடியவில்லையே என்று நீங்கள் துக்கித்து கொண்டு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு பதில் இன்றைக்கு கிடைக்கிறது. பதில் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சபைக்கு பதிலை கொண்டு வந்திருக்கிறோம். சிலுவையினுடைய ரத்தம் எவ்வளவு ஆழமாய் சிந்தப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரிந்தால் அவர்கள் பாவத்தை துச்சமாக நினைப்பார்கள். எப்படி பாவத்தை நாங்கள் ஜெயிக்கிறோம்? இப்போ நான் பாவத்தை எப்படி ஆண்டவரை ஜெயிக்க முடியும்? நான் கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்டேன். பாவத்தை எப்படி ஆண்டவரை ஜெயிக்க முடியும்? பாவத்தை ஜெயிக்க முடியாது. டிவியை விட முடியாது, கெட்ட வார்த்தை பேசுறதை விட முடியாது, ஒருத்தனை பகைக்கிறதை விட முடியாது, ஒருத்தனை மன்னிக்க முடியாது, எனக்கு விரோதமாக செஞ்சவனை நான் மன்னிக்க முடியாது. எப்படி செய்ய முடியும்? மாம்சத்தில் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம காட்டில் போய் போராடினேன். அப்போ கர்த்தர் சொன்ன முடியும். உனக்கு அந்த ரகசியத்தை சொல்றேன். அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன் சொன்னார். அந்த ரகசியத்தான் இப்ப நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அநேகர் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லையே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விடை எங்க இருக்கிறது என்றால் சிலுவையில் தான் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் தான் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ரத்தத்தை உச்சரித்தால் அதை தினந்தோறும் நீங்கள் தியானித்தால் பாவம் செய்ய மாட்டீங்க. 24 மணி நேரம் 12 மணி நேரம் தான் முழிச்சிருக்கோம். இந்த 12 மணி நேரத்தில் பாவம் நம்மை தாக்கி நான் பெட்டுக்கு மீண்டும் போகும் பொழுது பாவரிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு தினந்தோறும் ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருந்தால் கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம எப்படி ஆயத்தமாகும்? தினமும் பாவரிக்கை செஞ்சுட்டு இருந்தா நம்ம கிறிஸ்துவின் வருகையில் எப்படி போக முடியும்? முடியாது. அப்ப நான் கர்த்தரிடத்தில் போராடினது சரியாய் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். எங்க இருக்கிறது ரகசியம்? நான் கேட்டேன், எங்க இருக்கிறது? ஒரு கடையில் ஸ்வீட் நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுனால நான் போய் வாங்க மாட்டேன். நான் அதை சாப்பிட்டு பார்க்கணும். எனக்கு முதல்ல பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு நீங்க வெற்றியை தரணும். அப்பதான் நானும் போய் ஜனங்களுக்கு சொல்லுவேன். நானும் சொல்லுவேன்னு சொன்னேன்.
நான் அனுபவித்ததை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் எழுதி இருக்கக்கூடியதை நான் வாசித்து விட்டு அப்படியே பிரசங்கம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை. என்னை விட்டுருங்க, நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்னேன். நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் வர்றேன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏன் நாம் இருக்கிறோம் என்பதற்கு எங்கே ரகசியம் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு இடத்துல இருக்கிறது. சிலுவையினுடைய அந்த ரகசியம் தெரிந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? பாவத்தை துச்சமாய் மேற்கொள்ள முடியும். பாவத்தினுடைய பகுதிக்கு லகுவாய் உங்களுக்கு மாற்றி போட முடியும். எனக்காக இவ்வளவு சிலுவையில் பாடுபட்டவருக்காக நான் எல்லாவற்றையும் தூக்கி வீசுகிறேன். இப்போ நான் சொன்னேன், டிவியை ஏன் தூக்கி வீசியிருக்கேன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் தான். எனக்காக சிலுவையில் பாடு இவ்வளவு பட்டவருக்கு நான் உட்காந்து டிவியை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு நான் விடிய நான் வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய சினிமாவையோ அந்த சினிமாக்காரனையோ அந்த கூத்தாடிகளையும் அந்த சினிமாவையும் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடகங்களை இதையும் அவர்களுக்கு பூரா பார்த்து கொண்டிருந்து நான் வருகைக்கு எப்படி போவது? எப்படி வருகைக்கு போக முடியும்? கடைசி நிமிஷம் வரைக்கும் பாவம் செய்துவிட்டு எப்படி வருகைக்கு போக முடியும்? கர்த்தர் வரப்போகிறார் என்று காலங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கர்த்தர் வரப்போகிறார், எப்படி நாம் வருகைக்கு போக முடியும்? அப்போ கர்த்தரை அடித்து அவர் என்ன செய்தார்கள்? அவர் தீர்ப்பு சொன்னார். 28 படிகளும் ரத்தமாய் போனது. கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்தினால் ஜனங்கள் அவர் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறதையும் பார்த்து மீண்டும் ஆரவழித்தார்கள். இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். மீண்டும் திருப்பி சொன்னாங்க. உடனே பொந்தி பிலாத்து பார்த்தான், இதுக்கு மேலே நாம் என்ன செய்ய முடியாது, இந்த தீர்ப்பை நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? தீர்ப்பை சொன்னான். அவன் செங்கோலை எடுத்து தன்னுடைய முழங்காலிலே 2 முறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய பாதத்திற்கு நேராக வீசி எறிந்து, சிலுவையிலே நீ சாவாய். சிந்திச்சு பாருங்க. யாருக்காக? யாருடைய பாவத்துக்காக? நம்முடைய பாவத்திற்காக. தேவாதி தேவனுடைய குமாரன் ஒரு சாதாரண மனுஷனுடைய வாயினால் பிறந்த அந்த தீர்ப்பு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய தீர்ப்புக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார். ஒரு மனிதன் மரண தண்டனை கொடுக்கிறான் தேவாதி தேவனுக்கு. சிந்திச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் கர்த்தர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருந்தார். தாழ்மை என்றால் என்ன? நீ யாரா எனக்கு தீர்ப்பு சொல்றதுக்குன்னு கர்த்தர் எந்திரிச்சு பேசியிருந்தா பேசியிருக்கலாம். ஏன் கர்த்தர் பேசல? எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்தார். அந்த தாழ்மையை தான் கர்த்தர் இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்துல அவன் காலுக்கு கீழாக வீசி எறிந்த பொழுது சிலுவையை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார். சிலுவையை ஆயத்தம் பண்ணாங்க. கர்த்தர் மேலே சிலுவையை தூக்கி வச்சாங்க. அவன் 2 மணி நேரம் கர்த்தரை சிலுவையை தூக்கி கொண்டு போகக்கூடிய அந்த தூரத்தினுடைய அந்த ஷார்ட்கட்டான ஒரு ரூட்டை அவன் வந்து இந்த ரூட்டில் தான் கொண்டு போகணும் கர்த்தரை சொன்னான். இந்த ரூட்டில் தான் கர்த்தரை கல்வாரிக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லி அந்த பிலாத்து சொல்லியிருந்தான். உடனே அதே பகுதியில் அதே ரூட்டில் கர்த்தரை கொண்டு போனாங்க. கொண்டு போகும்பொழுது 2 பக்கமும் ஜனங்கள் குதிரை சாணமும் கழுதை சாணமும் குவிக்கப்பட்டிருந்தது. ரோட்டு சாலையின் 2 பக்கமும் கர்த்தர் மேல் வாரி இறைத்தார்கள். அற்புதத்தை அடையாளத்தையும் பார்த்தவர்களா இப்படி செய்கிறார்கள் என்று கர்த்தர் வேதனைப்பட்டார். சிந்திச்சு பாருங்க. அப்படியே 2 மடங்கு நின்றவங்க சும்மா நிற்காம கர்த்தர் மேல் கழுதை சாணத்தையும் குதிரை சாணத்தையும் வாரி இறைத்தார்கள். அங்கே ஒரு அம்மா தண்ணீர் கொண்டு வந்து கர்த்தருக்காக கொடுக்கணும்னு நினச்சி தண்ணீர் கொண்டு கொடுத்தவுடன் ரோம போர்ச்சவகன் பூட்ஸ் காலினால் எட்டி உதைத்தார். அவர் தண்ணீர் கொடுக்க விடவில்லை. அந்த அம்மா பெயர் தான் வெரோனிகா. இந்த வெரோனிகா என்கிற அந்த அம்மா தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று வேதத்தில் வருகிறார் அல்லவா? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் வெரோனிகா என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறார். வெரோனிகா என்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்திரீ தான் வெரோனிகா. அந்த வெரோனிகா என்கிற ஸ்திரீயும் தள்ளிவிட்டு தண்ணீர் கொண்டு வந்த அந்த ஜாடியும் தள்ளிவிட்டு கர்த்தருக்கு தண்ணீரை கொடுக்கவில்லை. கர்த்தரை சிலுவைக்கு கொண்டு போனார்கள். சிலுவையை கீழே எப்பொழுதும் சிலுவையிலே அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிலுவையை உயர்த்தி வைத்து அடிக்காமல் சிலுவையை கீழே போட்டு தரையிலே வைத்து அதுக்கு பின்பாக அவர்களை அடித்த பிற்பாடு தான் சிலுவையை தூக்கி நிறுத்துவார்கள். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு போன உடனே ஒரு 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 விஷயம் அங்கே நடந்தது. அந்த விஷயம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே
போகிறதுக்கு முன்பாக அந்த அவர் அங்கியை போட்டுவிட்டு மீண்டும் அடித்து பிற்பாடு அவர் அங்கியை போட்டுவிட்டு அவருடைய அங்கி முழுவதுமாக இரத்தத்தில் அப்படியே முதுப்பகுதியில் ஒட்டினது, நல்லா ஒட்டிடுச்சு. 2 மணி நேரம் ட்ராவல், காஞ்சிருச்சு. ஒரு புண்ணில் ஒரு 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 புண்ணில் ஏதாவது ஒரு துணி பட்டுருந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கணும்? மெதுவாக எடுத்தால் சதையோடு பிச்சுக்கிட்டு வரும். ஆனால் அதில் இப்போ எடுக்கணும்னா தண்ணீரையோ எண்ணெயவோ விட்டால் தான் மெதுவாக எடுக்க முடியும் அந்த புண்ணிலிருந்து. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த அங்கி அப்படியே அவர் பிய்த்தெடுத்தார்கள். சதையெல்லாம், மீதி இருந்த சதையெல்லாம் பிய்த்து கொண்டு வந்தது. கர்த்தரை பின்பக்கமாக சிலுவையிலே தள்ளினார்கள். பின்பக்கமாக தள்ளினவுடன் கர்த்தருடைய தலை சிலுவையிலே போய் வேகமாய் மோதி அடித்தது. ஏற்கனவே அவருடைய கல்லினால் அடிபட்ட அந்த காயம் அதில் இருக்கிறது. ஒரு ரோம போர்ச்சேவகன் வலது கரத்தை அந்த பக்கம் ஒரு பக்கம் இழுத்தான். ஒரு போர்ச்சவன், இன்னொரு போர்ச்சவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருடைய வலது நெஞ்சின் மேல் ஏறி உட்கார்ந்தான். ஏனென்றால் சிலுவையிலே அறையப்படக்கூடிய யாரும் சிலுவையிலே அறைய விட மாட்டார்கள் என்று திமிர்வார்கள் என்பதற்காக, அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வார்கள். ஒரு ரோம போர்ச்சேவகன் கர்த்தருடைய வலது நெஞ்சின் மேல் ஏறி உட்கார்ந்தான். 3வது போர்ச்சேவகன் சிலுவையிலே ஆணியை அவன் அடித்தான் வலது கரத்திலே. நாம் எல்லோரும் படத்திலே பார்க்கிறோம், இந்த கைகளிலே இந்த இடத்தில் அறைகிறதாக, இந்த இடத்தில் அறைகிறதல்ல, இந்த எலும்புகளுக்கு நடுவராக அறைந்தார்கள். இதே போல வலது கையை அரைத்தது போல இடது கையும் அடித்தார்கள். கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. 8 இன்ச்சு நீளம் உடையதாக இருந்தது. தலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த முள்முடியை பார்த்தீங்கன்னா, அவர் முள்முடியினுடைய அந்த நீளமே, அந்த முள்ளுடைய நீளம் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சுனா எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் போய் வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள். 8 இன்ச்சு நீளம் உடைய முள் அவருடைய கண்ணுடைய பட்டை வழியே கீழே இறங்கியிருந்தது என்று ஒரு வேத ஆராய்ச்சி சொல்லுகிறது. 19 முட்களை அவர்கள் சிலுவையிலிருந்து இறக்கும் பொழுது கர்த்தருடைய தலையிலிருந்து பிடுங்கினார்கள். 19 முட்கள். அந்த முட்களுடைய அந்த செடியினுடைய பெயர் ஸ்பின்னா என்கிற அந்த செடியில் இருக்கக்கூடிய முட்கள் தான் இந்த 19 முட்கள். அந்த கிறிஸ்துவின் தலையில் அடிக்கப்பட்டதனால் அந்த முள் செடிக்கு பேர் வந்தது ஸ்பின்னா கிறிஸ்டின்கிற பேர் வந்துச்சு. அப்போ இந்த 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 கண் பட்டை வழியே இறங்கி இருந்தது. இதோடு கூட சிலுவிலே அவரை தூக்கி அந்த துவாரத்தில் நிறுத்தினார்கள். சிந்திச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை, இதை விட பெரிய மோசமான கொடுமையான விஷயம் என்னவென்றால், அந்த ட்ரெஸ்ஸை உரியும் பொழுது, ரோம அரசாங்கத்தில் ஒரு குற்றவாளியை அடிக்கும் பொழுது ஆடை அற்றவராகத்தான் அடைப்பார்கள். நம்ம வீட்டில் இருக்கிற காலண்டர் இருக்குது பார்த்தீங்களா? காலண்டரில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி வரைஞ்சிருக்காங்களோ அதான் தவறான படம். கல்லணை வரைஞ்சிருக்கிற படம் தவறான படம். ஆடை அற்றவர்களாகத்தான் ஒரு குற்றவாளியை சிலுவையிலே அடிக்க வேண்டும். இதுதான் ரோம சட்டம். இதுக்கு கர்த்தரும் விதிவிலக்கல்ல. அவர் ஆடையை அப்படி உரிந்தவுடன் அருகில் இருந்த மரியாள் அம்மா தன்னுடைய ஸ்கார்ப், தலையில் இருக்கக்கூடிய இப்போ முக்காடை நீங்கள் போட்டிருக்கீங்களே, இந்த முக்காடை கலட்டி அந்த ஆடையை, என்னுடைய மகனுக்கா இப்படி நிலவரம், இந்த ஆடையை கர்த்தரிடத்தில் போர்த்தி விட்டார்கள். அந்த ஸ்கார்ப், கர்த்தருடைய அந்த இடையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணி என்னவென்றால் மரியாள் அம்மாவுடைய தலையில் இருந்த அந்த ஸ்கார்ப், அந்த முக்காட்டுடைய துணி. இவ்வளவு பாடுகள் பட்டார். ஸ்திரீகள் அநேகர் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கலாம், மத்தேயு 27:55-56 ஏன் சிலுவையில் ஆடையற்றவராக அறைவார்கள்ங்கிறதுக்கு இந்த வசனம் தான் எவிடன்ஸ். மத்தேயு 27:55-56. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கர்த்தரை பின்பற்றி வந்த ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்கன்னா, தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தாங்க. ஏன்? அங்கே கல்லர்கள் ஆடையற்றவர்களாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கும் அதே நிலவரம். இவற்றை எல்லாம் ஸ்திரீகள் அருகில் இருந்து பார்க்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் எங்கேருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள்? தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸ்திரீகள் சிலுவைக்கு பக்கத்தில் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆடையற்றவர்களாக அவர் தொங்குகிற அப்படினால். ஸ்திரீகள்
சிலுவைக்கு பக்கத்தில் போக மாட்டாங்கிறதுக்கு வேதத்தில் நிறைய இடத்துல இப்படிப்பட்ட வசனங்கள் எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஏன் தூரத்தில் நின்றார்கள்? மரியாள் போனதுக்கு காரணம், மரியாள் என்பவர் யார்? கிறிஸ்துவுக்கு அம்மாவாக இருக்கிறதுனால அவங்க சிலுவைக்கு பக்கத்தில் போனாங்க, சிலுவை வரைக்கும் போனாங்க, கல்வாரி வரைக்கும் போனாங்க. அப்போது ஆடையற்றவராக அந்த திருடர்களையும் அறைந்தார்கள், கர்த்தரையும் அப்படித்தான் செய்தார்கள். அப்போது நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் மரிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம், லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். அதுக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ரைட். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அதுக்கடுத்து மத்தேயு 27:46, இந்த 2 வசனத்தை வாசித்தா தான் மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ரைட். இப்போ லூக்கால 23:34 பிதாவே இவரை மன்னியும் சொல்லி கர்த்தரோட பிதாவோட தொடர்புடையவராக இருக்கிறார். பிதாவை கூப்பிடுறாரு, பிதா கேட்கிறாரு, பிதாவே இவரை மன்னியும் சொல்றாரு. ஆனால் மத்தேயு 27:46 என்ன சொல்லப்படுது? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? ரெண்டுக்கு நடுவில் தொடர்பு அறுந்து போச்சு. பிதா கைவிட்டார். ஏன் கைவிட்டார்? பிதா ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிடணும்? அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம். ஒரு திருவிழாவில் நீங்கள் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த திருவிழாவுடைய கூட்டத்தில் அந்த குழந்தையை அப்படியே கையை விட்டுட்டு நைஸாக நீங்கள் வெளியில் வந்துட்டால் எப்படி இருக்குமோ, இதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவன் கைவிட்டார் சிலுவையில். எதற்காக கைவிட்டார்? கிறிஸ்துவை பிதாவானவர் காப்பாற்றி இருக்க வேண்டும் என்றால், காப்பாற்றி இருந்தார் என்றால் ஆதாமுடைய சந்ததியை காப்பாற்ற முடியாது, நம்மை காப்பாற்ற முடியாது என்பதற்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவரை காப்பாற்ற அவர் முன் வரவில்லை. சிலுவையில் அடித்து மரிக்க வேண்டும் என்று அப்படியே விட்டு விட்டார். இந்த ரத்தம் முழுமையாக சிந்தப்பட வேண்டும் விட்டு விட்டார். அப்போ இங்கே பிதாவே சொல்கிறார், தொடர்பு இருக்கிறது. அங்கே சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க? அப்போ கைவிட்டதுக்கு காரணம் என்ன? ஆபகுக்கு 1:13 தான் அந்த பதில் இருக்கிறது. அந்த பதில் என்ன இருக்கிறது? ஆபகுக்கு 1:13 தான் இந்த பதில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல இந்த பதில் இல்லை, ஒரே ஒரு இடத்துல இருக்கு இந்த பதில். 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? தீமையை பார்க்க பிதா யாருன்னா தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். இப்போ எல்லா தீமையும் எல்லா பாவமும் யார் மேல் இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. பகலிலே 6 மணி முதல் 9 மணி நேரம் வரைக்கும் சூரியன் அந்தகாரப்பட்டது, பூமி அதிர்ந்தது, கண்மைகள் பிளந்தன. இந்த நேரம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேலே முழு உலகத்தினுடைய பாவமும் வைக்கப்பட்ட நேரம். சூரியன் இருளடைந்தது. சூரியன் சொன்னது, என்னை உண்டாக்கினவரையா இப்படி அறைந்தீர்கள்? தன்னுடைய சாட்சியை கொடுத்தது. பூமி சொன்னது, என்னை உண்டாக்கினவரையா என் மீது வைத்து அறைந்தீர்கள்? பூமி அதிர்ந்தது. கண்மலைகள் சொன்னது, என்னை உண்டாக்கினவரையா இப்படி அறைந்தீர்கள் என்று கண்மலைகள் பிளந்தன. மனிதன் அல்ல, அக்ரணை பொருட்கள் சாட்சி கொடுத்தன. கர்த்தருடைய கிரியைகள் யாவும் இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து விட்டன. மனிதன் மாத்திரம் சாட்சி கொடுக்க மறுத்தான். சிந்திச்சு பாருங்க. நீங்கள் நானும் இன்னைக்கு ஒரு புது ஆத்து மாட்டை கர்த்தரை போய் சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? கூச்சப்படுறோம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம முன் வர்றதில்லை. அவங்கள்ட்ட போய் ஒரு ட்ராக்ஸை கொடுத்தோ அல்லது சத்தியத்தை கொடுத்தோ ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்தோ நம்ம சத்தியத்தை சொல்கிறதுக்கு நம்ம முன் வர்றதில்லை. அப்போ நம்ம முன் வரல. சாட்சி கொடுத்ததுங்க யார்? சூரியன், கண்மலைகள், பூமி. இந்த 3 சாட்சி கொடுத்துச்சு. உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன். பூமி அதிர்ந்தது. சந்திரன், சூரியன் ஒளியை கொடாது இருந்தது. சூரியன் எத்தனை மணிக்கு ஒளியை கொடாது இருந்தது? அவர் மரிக்கும் போது, அவர் பாவம் சுமத்தப்படும் போது என்ன டைம்னு எழுதியிருக்குன்னு தெரியுமா? 6 மணி முதல் 9 மணி வரை. அந்த வசனத்தை வாசிங்க சார்.
6 மணி முதல் 9 மணி நேரம் வரை 6 மணி முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6 மணி முதல் 9 மணி நேரம் வரைக்கும் சூரியன் அந்தகாரம் உண்டாயிற்று. இப்போ இந்த டைம் வந்து இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் 6 மணி முதல் 9 மணி நேரம் என்பது இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய டைம். இந்திய நாட்டினுடைய நேரப்படி, நம்முடைய நாட்டினுடைய நேரப்படி என்ன நேரம் தெரியுமா? இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இதே நேரம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை அவர் சிலுவையிலே பாவங்கள் சுமத்தப்பட்ட நேரம். நடு பகலில் 12 மணியிலிருந்து 12 12 அவங்க 6 மணிங்கிறது 12 மணி அங்கே, நமக்கு 12 மணி இங்கே, அவங்களுக்கு 6 மணி, நமக்கு 9 மணினா 12 மணிலிருந்து எத்தனை மணி வரை? 3 மணி வரை கர்த்தர் மேல் முழு உலகத்துடைய பாவங்கள்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டோம். கொலைகார பாவம், விபச்சார பாவம், வேசித்தனத்தினுடைய பாவம், அசுத்தத்தினுடைய பாவம், காம விகாரத்தின் பாவம், இவைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய மேல் சுமத்தப்பட்டது. நாம் முதலாவது பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசித்தோம். அந்த வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் குமாரனை பாவம் ஆக்கினார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. ஏன் பாவத்தை போக்குறதுக்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாவத்தை, ஒரு அசுத்தம் மூடப்பட்டிருக்கிறதுனால் அதை கிளச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். தாவீதோட பாவத்தை எடுத்து நீங்கள் இங்கே வாசிங்கன்னா இப்படியா வாழ்ந்தார், எவ்வளோ மோசமாக வாழ்ந்திருக்கார். எசேக்கியா பாவத்தை எடுத்து வாசிங்கன்னா இப்படியா வாழ்ந்தார், மோசே பாவத்தை எடுத்து வாசிங்கன்னா இப்படியா வாழ்ந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு பாவங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் மூடப்பட்டுத்தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை எடுத்து வாசிக்க முடியாது. எங்க நம்முடைய பாவத்தை? நான் செஞ்ச பாவத்தை எங்க? நான் செஞ்ச பாவம் எங்க எழுதியிருக்கிறது? நான் செஞ்ச பாவத்தை எங்க? நீங்க செஞ்ச பாவத்தை எங்க? எங்கேயும் வாசிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்து வாசிங்கன்னா இப்படியா வாழ்ந்தாங்கன்னு. அவர்களுக்கு மன்னிப்பு என்பது முழுமையாய் கொடுக்கப்படவில்லை, மூடப்பட்டு தான் இருந்தது. நமக்கோ பாவங்களை கழுவி இருக்கிறார். உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் எதில் எழுதியிருக்கிறது? எங்கேயும் எழுதப்படவில்லை. எங்க பாவத்தையும் உங்க பாவத்தையும் எங்க காணோம். யார்? சிலுவைக்கு கீழாக கர்த்தர் புதைத்து விட்டார். கல்வாரி சிலுவைக்கு கீழாக நம்முடைய பாவங்களை புதைத்து விட்டார். இந்த நன்றிக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பெயர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் ஒன்றே ஒன்றுதான். சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவத்திற்காக பட்ட பாடுகளுக்காக நான் ஒரு நன்றியுள்ள வாழ்க்கையை வாழ துவங்குகிறேன். ஆண்டவரே, அந்த நன்றியுள்ள வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த சிலுவையின் பாடுகளுக்காக என்னுடைய வாழ்க்கையே தத்தம் செய்கிறேன். நான் நன்றியோடு இருக்கிறேன். என்னை உங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு என்ன? சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா நம்ம வெள்ளை போட்டுட்டு போறது, நம்ம சபைக்கு போறது, அப்படி இல்லை. நன்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தோங்குவதற்கு பெயர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது டாம்பிகமா இல்லை. நம்ம அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் இல்லை. கர்த்தர் அன்றன்றைக்கு அதனெதிர் பாடுகள் போதும் சொன்னார். அன்றன்றைக்கு அதனெதின் பாடுகள் போதும். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நன்றியுள்ள, சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய நன்றியுள்ள வாழ்க்கைக்கு பெயர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதை நீங்க மனப்பாடமா எப்பவும் வச்சுக்கிறணும், எந்த காலத்திலையும் வச்சுக்கணும். நான் ஆண்டவருடைய இரத்தத்திற்காக நன்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, என்னை மட்டும் கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் உம்முடைய உலகத்தில், நீங்கள் பிதாவுடைய ராஜ்யத்தில் என்னை பங்கு பெறும்படி செய்யுங்கன்னு சொல்லி தினந்தோறும் ஜெபிக்கணும். இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது, நாம் உலகத்தில் தான் இவ்வளோ பாடுபட்டுட்டோம், பரலோகத்தில் போயாவது நம்ம நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு பேர், அதனால தான் இளைப்பாறுதலின் ஸ்தலம். இன்றைக்கி அலைகிறோம், இன்றைக்கி பைக் எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம், அங்கே ஓடுறோம், வேலைக்கு ஓடுறோம், திருப்பி ஓடுறோம், சமைக்கிறோம், எந்திரிக்கிறோம், பெரிய பாடு, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி தெளிந்த நீரோடை. அதான் ஒருத்தர் தர்சனத்தில் கம்டாராம், தெளிந்த நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. மரத்தின் நிழலில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், இறந்து போன பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் மரத்தினுடைய நிழலில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பார்த்தேன். சாத் சுந்தர் சிங் எழுதுகிறார்.
சாது சுந்தர் சிங் போய் பார்க்குறாரு. எல்லாரும் பூமியை போலவே இருக்கிறது, ஆனால் அதில் பறவைகள் பேசுகின்றன, பறவைகள் பாடுகின்றன. அவர்கள் தெளிந்த நீரோடைக்கு அருகிலே இலைப்பாரிக் கொண்டிருக்கிறார்கள் நியாய தீர்ப்புக்காக. இப்படி போய் பார்த்துட்டு வந்தாராம். அப்போ நீங்கள் நானும் அங்கே தான் போக போகிறோம். அப்போது கர்த்தர் வந்து என்ன செய்கிறார்? கர்த்தரை என்ன செய்தாங்க? சிலுவையில் அடித்து சிலுவையில் ஏற்றி விட்டான். இப்போது பரபாஸ், கடைசியாக நான் கொஞ்சம் சிறிது நேரத்தில் நான் முடிக்கிறேன். அப்போது பரமாஸ் என்கிறவன் அவன் விடுதலையான பிற்பாடு அவன் காட்டுக்கு போய் அவனுடைய படைகளை திரட்டி கொண்டிருந்தான் அல்லவா, அவனுக்கு இந்த செய்தி போனது. என்ன செய்தி போனது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார்கள், அவருக்கு பதிலாக என்னை விடுதலையாக்கி விட்டார்களே, அவரை சிலுவையிலே அறைய கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று பரபாஸ் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவுடன் குதிரையை எடுத்துக்கொண்டு நான் ரோம அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டு அவரை சிலுவையிலே அறைய விடப்போவதில்லை என்று அவன் வேகமாய் வந்தான். வந்து அவன் கல்வாரிலே ஏறி, கல்வாரி மலையின் மேலே ஏறி அவன் நின்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையிலே அடித்து தொங்க விட்டிருந்தார்கள். அவன் அப்படி சிலுவைக்கு முன்பாக முழங்காலிட்டான். முழங்காலிட்டு, பாவம் அறியாத உங்களை எப்படி ஆண்டவரை அடிச்சாங்கன்னு, பாவம் அறியாத உங்களை எப்படி அடிச்சாங்க, கொலைகாரனை என்னையை விடுதலாக்கிட்டு உங்களை அடிச்சிருக்காங்களே. நான் அந்த சிலுவையானது பரமாசுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட வந்தது சிலுவை. அந்த சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தூக்கி அறைந்திருந்தார்கள். பரபாசிட்டை கர்த்தர் பேசினார். பரபாஸ் மனம் திரும்பினான். பரபாஸ் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு அவன் கர்த்தருக்காய் சீஷனாய் மாறினான் என்று ஒரு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் சிலுவையிலேயே பல பேர் பார்த்தார். சிலுவையிலே 2 கள்ளன், ஒரு கள்ளன் கர்த்தரை தவறா பேசுறான், இன்னொரு கள்ளன் கர்த்தரே ஆண்டவரே உம்மோடு கூட பரதேசில் எனக்கு இடம் இருக்குமா, நீங்க எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்கிறாரு. இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாயினார். சிலுவையில் ரட்சிப்பு, சிலுவையிலே ரட்சிப்பு நடந்தது. ஒரு கள்ளன் பரதேசுக்கு போனான் கர்த்தரோடு கூட. அப்போ நீங்கள் நானும் என்ன காரியத்தினால பாவத்தை மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு அங்கலாய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அவசியம் இனிமே கிடையாது. கடைசியில் பிலாத்து இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு அவனால் தூங்க முடியவில்லை. பிலாத்து அந்த கர்த்தருக்கு நாம் மரண தண்டனை விதித்து விட்டோம் என்று சொல்லி பிலாத்து தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவனாகி அவன் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் என்கிற நதியிலே போய் தன்னைத்தானே தற்கொலை செய்து இறந்து போனான். யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான்? 30 வெள்ளிக்காசை வாங்கி அவனும் தற்கொலை செய்து இறந்து போனான். ஏரோது, கர்த்தரை விசாரித்த ஏரோது, பரலோகத்தின் தீர்ப்பு, இது எல்லாம் பரலோகத்தின் தீர்ப்பு. ஏரோது கர்த்தரை நாயை கொண்டு சோமாக்க சொன்னவன், பெண்களை கொண்டு மதுவை குடிக்க சொன்னவன். அந்த ஏரோதுக்கு அவன் சரீரத்திலே சதைகள் பீய்ந்து விழுகும்படியான ஒரு கேன்சர் என்கிற வியாதி வந்தது. அந்த கேன்சர் என்கிற வியாதியிலே அவன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவனுடைய சொந்த மகன் காலினால் எட்டி உதைத்து அவன் 18 படிகள், பெரிய படிகள், அந்த படிகளில் உருண்டு விழுந்து மரித்தான். ஏரோதியாள் யோவான் ஸ்நானனுடைய தலையை தட்டில் வச்சு கேட்ட அம்மா யாரு? ஏரோதியாள். இந்த ஏரோதியாள் என்ன செய்தாள்? ஏரோதியாளை நாடு கடத்தினார்கள். அந்த நாடு கடத்தப்பட்டவுடன் அந்த நாடு கடத்தினால் ஏரோதியாள் பைத்தியம் பிடித்து அந்த தீவிலே இறந்து போனார். இப்படி சம்பவித்தது. கர்த்தருடைய மரணத்துக்கு பின்பாக யூதர்களுக்கு இந்த பிள்ளைகள் இவருடைய பாவம் எங்களுடைய பிள்ளைகள் மேல் சுமர கடவுது அப்படின்னு தைரியமா சொன்னாங்க. கர்த்தரை அடிச்சுட்டு, கர்த்தர் மரித்து உயிரோடு எழுந்த 70ஆம் ஆண்டு வந்தவுடன் 70 ஆண்டுகள் தான் கடந்தது. ஹிட்லர் என்பவன் வந்தான். 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான். 60 லட்சம் யூதர்கள். இந்த சாபம் அப்படியே, இவர்கள் வேண்டிக் கொண்ட சாபம் அப்படியே அவர்கள் பிள்ளைகள் மேல் வந்தது. 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். ஒரு யூதன் 2 யூதன் அல்ல, 60 லட்சம் யூதர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையிலே அடித்ததனுடைய அந்த விளைவு யூத வம்சத்தையே அழித்தது. ரோம சாம்ராஜ்யம் சிலுவையை என்கிற அந்த சின்னத்திலே தூக்குவதற்கு அவர்கள் தீர்ப்பிட்டார்கள் அல்லவா? அது ரோம அரசாங்கம்.
அந்த ரோம அரசாங்கத்துக்கு என்ன நேரிட்டது என்றால் உலகம் முழுவதும் வியாபித்திருந்தவர்கள். அதான் தானியேல் காண்கிறான், கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் புறப்பட்டு வந்து அந்த சிலையின் மேல் மோத கண்டேன். அப்பொழுது அந்த சிலை சுக்குநூறாக உடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிலை என்பது அரசாங்கங்களை குறிக்கிறது. அதில் கால் பகுதி இரும்பினால் ஆனது என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த இரும்பினாலான எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி தான் ரோம அரசாங்கம். இந்த ரோம அரசாங்கம் கிபி 70க்கு அப்புறம் கிறிஸ்துவுக்கு பின்னாக என்ன நடந்தது என்றால் சின்ன பின்னமாக ஆனது. இன்னைக்கு ரோமர்கள் யார் என்று நீங்கள் போய் பாருங்கள். உலகத்தை ஆண்டவர்கள். வாட்டிக்கன் சிட்டிங்கிற உங்களை மாதிரி நம்ம மாதிரி கிராமம், ஒரு கிராமம், சின்ன கிராமம் இருக்குது இத்தாலி நாட்டில். அந்த இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்தில் போப்பாண்டவர்னு ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க தான் ரோமர்கள். கர்த்தர் அடையாளமாக வைத்திருக்கிறார். இவர்கள் தான் சிலுவையிலே கிறிஸ்துவை அறைந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு ரோமர்கள் இல்லவே இல்லை, எல்லாம் ஒளிந்து போனது. அப்போ நீங்கள் நானும் கர்த்தர் என்ன பண்ணார்? இன்னைக்கு கர்த்தரை அடக்கம் பண்ணியாச்சு. கர்த்தரை யார் வந்து அடக்கம் பண்ணது? கர்த்தரை அடக்கம் பண்ணது யார்? அரிமத்தியா ஊரான யோசேப்பு வந்து பிளாத்தோடத்தில் போய் கேட்குறான், சிலுவையிலே மரிக்க போகிறார். மரிக்க போகும்போது ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயம் ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அது என்ன தீர்க்கதரிசனம் என்றால், நீதிமானுடைய எலும்பு முறிக்கப்படுவதில் என்று ஒரு தீர்க்கதரிசனம் சங்கீதத்தில் வருகிறது. அந்த ஒரு குற்றவாளி சாகாவிட்டால், ஒரு குற்றவாளி 6 மணிக்குள்ள செத்துறணும். சிலுவையில் அறையப்படக்கூடிய குற்றவாளி 6 மணிக்குள்ள சாகலைன்னு சொன்னால் என்ன நடக்கும் சொன்னால், ரோமர்கள் வந்து, ரோம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர் வந்து, அவர் 8 அடி நீளமுள்ள அவர் ஈட்டியை வைத்திருப்பார்கள். அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடப்பாறை இருக்குல்ல, இதே போல் அந்த 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 கடப்பாறை மாதிரியான வெயிட்டுள்ள ஒரு பெரிய 8 அடி நீளம் உள்ள ஒரு ஈட்டி இருக்கிறது. அந்த ஈட்டியை தலைகளாக திருப்பி சீக்கிரம் மறிக்க வேண்டும் என்பதனால். ஏனென்றால் 6 மணிக்கு பிற்பாடு சிலுவையிலே அந்த மனிதர்கள் இருந்தால் ஆகாயத்து பறவைகள், கழுகுகள், மிருகங்கள் அவங்கள சாப்பிட்றோம். இருட்டில் தொங்க விட மாட்டாங்க. சாயந்தரம் அடக்கம் பண்ணி ஆகணும். சாயந்தரத்துக்குள்ளே இறந்துடணும். அப்படி இறந்து போகலைன்னா இவங்க இறக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, 8 அடி நீளமுள்ள அந்த ராடை அந்த முழங்காலிலே என்ன செய்வார்? திருப்பி கொண்டு முழங்காலிலே அடித்து முழங்காலுடைய முட்டிகளை உடைத்து விடுவார். முழங்கால் முட்டியை உடைச்ச உடனே, முழங்கால் முட்டி உடைஞ்ச உடனே ரத்தம் கொடன்னு எல்லாம் இறங்கிடும். இறங்கின உடனே சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் சீக்கிரமே மரித்திருந்தார். அவருடைய எலும்பு, நீதிமான எலும்பு முறிக்கப்படுவதுங்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படிக்கு அவர் சீக்கிரமே மரித்திருந்தார். ஆனால் இந்த திருடர்கள் இருக்கார்களாவா, இவருடைய கால் எலும்பை முறித்தார்கள். அப்ப இவனை முறித்த பிற்பாடு கர்த்தர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அப்ப ஜீவனை விட்ட பிற்பாடு இவங்க என்ன பண்ணாங்க? அரிமத்தியா ஊரான யோசேப்பும் நிக்கோதேமு என்கிறப்பட்ட போதகரும், இந்த லூக்கா நம்ம எழுதி வாசம்ல அந்த லூக்கா என்கிறவரும், இந்த 3 பேரும் போய் பொந்தி பிலாத்தோடத்தில் பெர்மிஷன் கேட்டு இந்த சரீரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரீரத்தை கொடுங்க, நாங்கள் அடக்கம் பண்ணுறோன்னு. உடனே இது சோந்த வர்க்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்க? துப்பட்டியில் சுற்றி என்ன கீழே அவங்க அந்த இது சிலுவையிலிருந்து ஒரு மனிதனுடைய சரீரத்தை இறக்குவது மிகப்பெரிய கடினம். சிலுவையிலிருந்து எப்படி இறக்குவீங்க? ஆணியை பிடுங்கினீங்கன்னா டக்குன்னு முன்பக்கம் இருக்கக்கூடிய சரீரம் சாஞ்சிரும். இது கஷ்டம். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு துப்பட்டியை போட்டு சிலுவையில் இறுக்கி கட்டி, தொட்டில் மாதிரி கட்டி அப்படியே மெதுவாக கீழே இறக்கணும். ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கணும், தொட்டிலில் கெட்டிக்கிட்டு பிடுங்கணும். இந்த மரம் இருக்கிறவங்க கிளையை வந்து கெட்டிட்டு அறுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது தொங்கும், டக்குன்னு தொங்கத்தான் செய்யும், கீழே விழுகாது. இதே போல் தொட்டில் மாதிரி கட்டி கர்த்தருடைய சரீரத்தை அதில் வைத்து அவர் என்ன செய்தார்? மெதுவாக இறக்கி. ஒரு விஷயம் அங்கே நடந்தது, மிக கொடூரமான ஒரு விஷயம். அந்த சரீரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய தாயாகிய மரியாளுடைய மடியிலே கிடத்தினார்கள். என் பையனுக்கா இந்த நிலவரம்? அவங்க அழுதாங்க. உயிரோடு எழும்ப போறார் அவர் மேசியா என்கிறதெல்லாம் தெரியல. என் பையனுக்கா இந்த நிலவரம்? அவர் சரீரம்லாம் சிதைக்கப்பட்டிருந்தது. மரியாளுடைய மடியிலே கிடத்தினார்கள். சிறிது நேரம் மரியாள் கதறி அழுதார்கள். சிமியோன் சொல்லியிருந்தார், உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும். சிமியோன் தீர்க்கதரிசி இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவன் 8ஆம் நாள் குழந்தையா இருக்கும் பொழுது கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறதுக்கு கொடுக்கும் பொழுது சிமியோன் தீர்க்கதரிசி சொன்னார், மரியாளே
ஒரு நாள் உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் உருவிப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அளவுக்கு வேதனையான ஒரு சம்பவம் உன் ஜீவிதத்தில் நடக்கும். யாருடைய பாவத்திற்காக? இது எல்லாம் நாம் வெறுமனையாய் வேத ஆராய்ச்சிகளாக நாம் செய்து கொண்டதற்காக நான் சொல்லவில்லை. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிரயம் எங்க இருக்கிறது என்றால் இங்குதான் இருக்கிறது. மரியாளே, உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் உருவிப்போம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஒரு பட்டயத்தை நேராக நெஞ்சிலே குத்தி பின்பக்கம் இழுத்தால் எப்படி இருக்குமோ, இப்படிப்பட்ட வேதனையை நீ அனுபவிக்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்கிறது. அது நீ கைகளில் வைத்திருக்கக்கூடிய, என்னிடத்தில் கொடுத்த அந்த கைகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த குழந்தையின் மூலம் உனக்கு சம்பவிக்கும். இந்த குழந்தை ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூலம் உனக்கு சம்பவிக்கும். இது சின்ன வயசுலேயே சொல்லியாச்சு இந்த தீர்க்க தரிசனம். அதே போல மரியாளுடைய சம்பவம், கல்லறையிலே சிலுவைக்கு கீழே அந்த சரீரத்தை வைத்து மரியாள் அழுதார்கள், வேதனைப்பட்டார்கள். சிந்தித்து பாருங்கள், பாவத்துடைய கிரயம் எங்க இருக்கிறது? பாவத்திற்கு கிரயம் இப்படியாக செலுத்தப்பட்டது, சாதாரணமாக செலுத்தப்படவில்லை. உடைய மரியாள் இடத்திலிருந்து சரீரத்தை பெற்று அவர்கள் துணியிலே சுற்றி சுகந்த வர்க்கம் விட்டு அவர் கல்லறையிலே கொண்டு போய், ஒரு காலம் ஒருவனை வைத்திராத ஒரு கல்லறையில் கொண்டு போய் வைத்தார்கள். அதுவும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு சொந்தமான கல்லறை. அந்த கர்த்தருக்கு அதான் ஒரு வேதத்தில் வேதத்தில் எடுத்து வாசிக்கும்போது ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தர் பிறப்பதற்கும், கர்த்தர் ஒரு பூமியிலே மனுக்குலமாய் பிறப்பதற்கும் யோசேப்பு என்கிற ஒருவருடைய மனைவி பெயர் தான் மரியாள். மரியாள் என்கிற அவருடைய வயிற்றை இலவசமாக பெற வேண்டியிருந்தது. கல்லறையையும் அடக்கம் பண்ணுவதற்காகவும் இவருக்கு ஒரு கல்லறை இல்லை. அரிமத்தியா ஊரானாகிய அதே பெயருள்ள யோசேப்பு என்கிற அந்த பெயரில் உள்ள அந்த மனிதனுடைய கல்லறையில் தான் அவரும் இலவசமாக அடக்கம் பண்ணப்பட்டார். சிந்தித்து பாருங்கள், தலை சாக்க இடமில்லை, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடமில்லை என்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். மரியாள் என்பவள் வேறொரு நபருடைய மனைவி. அது இரவல் வாங்கி அவர் பூமிக்கு வந்தார். இதே போல இதுவும் இரவல் வாங்கி அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை, அதுவும் யோசேப்புக்கு சொந்தம், இந்த அம்மாவும் யோசேப்புக்கு சொந்தமானவர். அப்ப சிந்தித்து பாருங்க, எல்லாமே ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தோடு நடந்தது. அப்போ கர்த்தரை அப்படி இறக்கி அடக்கம் பண்ண பிற்பாடு அவர் பெரிய கல்லை புரட்டி அதன் மேல் வைத்தார்கள். அந்த கல்லுடைய எடை மாத்திரம் கிட்டத்தட்ட 2.5 டன் இருந்தது. 2.5 டன் என்பது ஒரு டன் என்பது எவ்வளோ கிலோ? 1000 கிலோ. அப்போ 2500 கிலோ இருந்தது அந்த கல். அந்த கல்லை எடுத்து அந்த கல்லறையை என்ன செய்தார்கள்? மூடினார்கள். மூடி வைத்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். சுகந்த வர்க்கமிடணும் அப்படிங்கிறதுக்காக, கல்லறையை பார்க்கணுங்கிறதுக்காக 3ஆம் நாள் அவர்கள் என்ன ஓய்வு நாள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மகதலேனா மரியாள் வேகமாக கல்லறைக்கு வந்து அந்த கல்லறையை பார்த்து, நம்ம ஆண்டவரை என்ன செய்வோம், ஆண்டவரை கல்லறையை பார்த்துட்டு போவோம்னு அந்தம்மா வர்றாங்க. வந்து பார்த்தா கல்லறை திறந்திருக்கிறது. கல்லறை தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் ஒரு தேவதூதன், 2 தேவதூதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். யாரை தேடுகிறீர்கள்? மரித்தோரிடத்தில் அவரை தேடுகிறது என்ன? உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கில்லை, அவர் இங்கில்லை, உயிர்த்தெழுந்தார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து உயிரோடு எழுந்தார். உடைய மகதலேனா மரியாள் அழுது கொண்டு நிற்கிறாள். என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை காணவில்லையே என்று அழுது கொண்டு நிற்கும் பொழுது தோட்டக்காரன் என்று எண்ணி ஆண்டவர்கிட்ட அவர் பேசுகிறார். ஐயா, என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டால் கொடுத்து விடுங்க, நான் கொண்டு போகிறேன் என்று சொன்னார்.
கர்த்தர் சொன்னார், மரியாளே. கர்த்தர் கூப்பிட்டார், மரியாளே. உடனே திரும்பி சொன்னார், ரபுனி. ரபுனி என்றால் போதுகிறே என்றார். போதுகிறே, உங்களுடைய சத்தம் போல் இருக்கிறதே, நான் தான். நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று சீசர்களுக்கு போய் சொல். உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு வருகிறேன் என்று சொல் என்று மகதலேனாட்ட தான் சொல்லிவிட்டார். சீசர்கள் அதுக்கப்புறம் தான் கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள். அப்போது முதலாக தரிசித்தது யார் என்றால் மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் இடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்திருந்தார். அந்த நன்றியுள்ள இருதயத்திற்கு தான் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர் என்ன செய்தால், வாசிக்கலாம். யோவான் 20:1. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அதிக இருட்டோடே பெண்கள் யாராவது கல்லறை இருக்கக்கூடிய இடத்துக்கு, புதைக்குழி இருக்கிற இடத்துக்கு யாராவது பெண்கள் வந்து அதிக இருட்டோடே போக முடியுமா? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில், ரகசியத்தை பாருங்க. அதிக இருட்டோடே, இருட்டு இருக்கு, விடியலை. ஆனால் இருட்டுக்குள்ளே இந்த அம்மா போகிறாங்க தனியா. என்ன தைரியம்! கர்த்தருடைய அன்பு அவங்களை அவ்வளோ இழுத்துச்சு. இன்னொரு விஷயம் கூட, 7 பிசாசுகளோடு அவங்க ஏற்கனவே குடியிருந்தவங்க. அதனால் எனக்கு பிசாசும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு கல்லறையும் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி போனாங்க. எனக்கு எந்த பயமும் இல்லை. கர்த்தரை தேடி போனாங்க. கர்த்தரை தேடி போகும்போது கர்த்தர் அங்கே அவருக்காக வெளிப்பட்டார். அப்போ இன்றைக்கு நமக்காக உயிரோடு எழும்பி நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் இருந்து பரிந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான் இருக்கிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். மீண்டும் பாலகனாய் வந்தவர் ராஜனாய் வரப்போகிறார். பாலகனாய் வந்தவர் ராஜனாய் வரப்போகிறார், இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக. அதனால் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படிக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக தேவனுடைய சித்தமானால் இன்னும் நம்ம அநேக சத்தியங்களை நாம் சபையில் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நம்மளை நேசித்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபித்தோம். கடந்த வருடத்தில் நான் யோசித்தேன், இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை தெளிவாய் தேவ சபைக்கு 40 நாட்களும் தினமும் ஒரு வேத பகுதியாக தியானித்து விட வேண்டும் என்று. அத்தனையும் இன்றைக்கு மொத்தமாய் தேவன் இன்றைக்கு சிலுவையின் காரியங்களை தேவதாசர் மூலமாய் சபைக்கு கற்றுக் கொடுத்த மேலான அன்புக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உங்கள் அன்பை எங்களுக்கு இந்த நாளில் உயிர் தெளிந்த இந்த நாளில் எங்களுக்கு விளங்க பண்ணினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களை நீங்கள் மிகவும் நேசிக்கிறீர் ஆண்டவரே. உங்கள் அன்பை எங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் ஊற்றி இருப்பதற்காய், மண்பாண்டமாகி எங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அன்பை ஊற்றி இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தை, ஆழத்தை, நீளத்தை, உயரத்தை, சிலுவையினுடைய இந்த தியாகத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளுகிற மிகப்பெரிய பாக்கியத்தை என் தேவன் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கெத்செமனேயிலிருந்து ஆண்டவரே சிலுவையில் என் ராஜாவாகி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து காலை வேலை வரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் எங்களுக்கு நீங்கள் போதித்து தந்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. செய்தி கொண்டு வந்த அருமையான தாசனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்துவீராக. சிலுவை தியானத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அன்பின் ஆழம் ஊடுருவி சென்று பாவத்தை எதிர்த்து நிற்கிற அந்த சுபாவம் எங்களுக்குள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே அப்பா, அவருடைய வித்து எங்களுக்குள் தரித்திருக்கிறபடியால் இனி அவன் பாவம் செய்யான் என்ற வசனத்தின்படி உம்முடைய வசனம் எங்களுக்குள் தரித்திருந்து பாவத்தை எதிர்த்து நிற்கிற அப்பா, இரத்தம் சிந்தப்படத்தக்கதாகிலும் நீங்கள் பாவத்துக்காக எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லாதபடிக்கு இந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்து பாவத்தை எதிர்த்து நிற்கிற அந்த தைரியத்தை, மனோபக்குவத்தை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்கள் அன்பு எங்கள் இருதயங்களை மூடுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன்.
பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து சபை எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் அன்பினால் நீங்கள் மூடுகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிற ஐயா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிறிஸ்துவின் சிநேகம் அன்பு நிலைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு வந்திருந்த பெரியோர் சிறியோர் ஆண்டவரே புதிதாய் வந்த பிள்ளைகள் எல்லார் மேலும் உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும். இந்த அன்புக்குள்ளே எல்லாரும் கடந்து வரும்படி ஆண்டவரே இன்றைக்கு நீர் அழைப்பு விடுப்பதற்காக ஸ்தோத்திரம். புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீ பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பாவத்தை ஜெயிக்க முடியுமா என்று என் வாழ்க்கையில் இதை நான் எப்படி ஜெயிப்பேன் என்று கேள்வியோடு வந்த பிள்ளைகளுக்கு பதிலை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால எங்களை சுத்திகரித்தீரப்பா. ஆண்டவரே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சாட்சிகளாய் நற்கந்தங்களாய் நடமாடுகிற நிருபங்களாய் தேவனுடைய தூண்களாய் அன்றைய சித்திரம் தீர்க்கப்பட்ட தேவனுடைய தூண்களாய் அன்றைய உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாய் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் என் இயேசுவுக்காய் சாட்சிகளாய் நிற்க என் தேவன் எங்களுக்கு பலன் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். துதி கனமையும் மேலும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்